சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீருடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். உடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதினாலே எங்களுக்குள்ளாக நன்மைகள் உண்டாகிறது. எங்கள் இருதயத்தை திறந்து உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கிறதின்படி நாங்கள் நடக்க எங்களை தாழ்த்துகிறோம். புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவரே, பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரோம். சகல கனத்தை மகிமை உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சில வாரங்களாக நம்ம இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்குறோம். நம்ம புரிகிறது ரொம்ப முக்கியம். புரிகிறதுனால தான் கதவு திறக்கும். வாழ்க்கையில் இருக்கிற நெக்ஸ்ட் லெவல், அந்த படியில் நம்ம ஏறுகிறோம். புரியலைன்னா அந்த விடுதலை இல்லை. விடுதலை என்பது சத்தியத்தை மறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிற வார்த்தை எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, எப்படி புரியுதீங்களோ புரிஞ்சது கூடனா ஒரு மாற்றம் அன்றைக்கே நடக்கணும். புரிய தான் விடுதலை. புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப முக்கியம். ஒரு ஆள் சர்ச்சுக்கு அட்டன் பண்ணாலும் ஒரு செய்தியை கேட்டால் மாத்திரம் போதாது, அண்டர்லைன் பண்ணாலும் போதாது. அது அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணும். இன்றைக்கி ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கினோன்னா அதை புசிக்கிற பொழுது நமக்கு எப்படி பலன் கொடுக்குறதோ அதே போல் நாம் நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களும் அன்றாட நம்மளுக்கு பலன் கொடுக்கும்படியாக நாம் கேட்க வேண்டும். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்னு இயேசு சொன்னார். காது கொடுத்து கேட்கிற விதங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நல்ல காரியத்தை நல்லா கேட்கணும், கெட்ட காரியத்தை கேட்கவே கூடாது. நல்ல காரியத்தை காது கொடுத்து கேட்கணும். நீதிமொழியில் சொல்லுகிறது, செவியை சாய்த்து, என் மகனே உன் செவியை சாய்த்துன்னா ஒன்றை கூட விட்டுறாத. ஊரில் புனல்னு ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்கள், எண்ணெயை ஊற்றுறதுக்கு. வாய் விரிவாக இருக்கும் அப்படி. அப்போ உன் செவியை சாய்த்து கேளுன்னு அர்த்தம் என்னென்னா, புனல் போட்டு கேளுன்னு அர்த்தம். அதனுடைய ரியல் மீனிங், புனலை காற்றுல போட்டுக்கா, ஒரு சொட்டு கூட வெளியே விழுந்துடக்கூடாது. அதனுடைய ப்ராக்டிக்கலாக அப்படி தான் கேட்கணும். ஒரு நல்ல பிரசங்கியத்தை ஒரு ஆள் கேட்குறாங்கன்னா அப்படி கேட்கணும் பாருங்கள். மறுபடியும் கேட்கணும். சரி, அப்போ இதில் சுவிசேஷத்தின் சத்தியத்தில் நிலைத்திருங்கள் அப்படின்னு கேட்டோம். ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் த ட்ரூத் ஆஃப் த காஸ்பல். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டோம். என்னது சத்தியம், சுவிசேஷம்னா என்னன்னு கேட்டோம். நற்செய்தினா என்ன? நற்செய்தினா கெட்ட செய்தி கிடையாது, நல்ல செய்தி. நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல செய்திகளை கேட்பது ரொம்ப முக்கியம். அதில் அந்த சுவிசேஷத்தில் ஒரு முக்கியமான உண்மை ஒன்று அடங்கியிருக்கு. சில பேர் சுவிசேஷம்னு சொல்லிட்டு உண்மைக்கு புறம்பான சில காரியங்களை சுவிசேஷங்கிற பேரில் சொல்லிடுறாங்க. அதனால தான் நம்ம எல்லாமே சுவிசேஷம், பைபிள் தூக்கி பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் சுவிசேஷம்னே நினச்சிடக்கூடாது சில வேளைகள். ஏன்னா அதனுடைய சாராம்சத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லது. அதுதான் சுவிசேஷத்தின் சத்தியத்தில் நிலைத்திருங்கள்னு கலாத்தியர்கள் நிறுவம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். ஒரு காரியத்தை கேட்டால் மாத்திரம் போதாது, அதனுடைய உண்மை என்ன அப்படின்னு அறிஞ்சிருக்கணும். எல்லா விஷயங்களும் அப்படி தான் பாருங்கள். உண்மைன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். எல்லா சம்பவத்திற்கும் ஒரு ஒரு பொருள் இருக்கிறது, சத்தியம். அதில் தான் நம்ம இருக்கணுமே தவிர அதை விட்டு விலகிடக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நல்லது. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி அப்படின்னு சொல்லியிருக்கு. சுவிசேஷத்தின் சத்தியம், சுவிசேஷம்னா நல்ல செய்தி, நல்ல செய்தியினுடைய உண்மை. அப்போ நல்ல செய்தியில் ஒரு உண்மை இருக்குது. அந்த உண்மையில் தான் இருக்கணும். இது நல்ல செய்தி இப்படி கடவுள் யாருக்கும் துன்பத்தை கொடுக்கறது கிடையாது, கஷ்டத்தை கொடுக்கறது கிடையாது. அப்போ கஷ்டம் வர்றது கடவுளை நம்ம பின்பற்றுறதுனால இல்லை. கடவுளை நம்ம பின்பற்றுறதுனால, கர்த்தரை பின்பற்றுறதுனால நம்மளுக்கு கஷ்டங்கள் வர்றதில்லை. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் அண்டி பிடிச்சா கஷ்டம் நிறைய வரும் அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்படி வர்றதே கிடையாது. அவன் பிசாசு பொய்களை விதைக்கிறான். சில சில ஆட்களும் அதை பிரசங்கியார்களோட சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. அவரை நெருங்க யார் கூட நெருங்குறோம்? தெய்வத்து கூட நெருங்குறோம், சுகத்து கூட நெருங்குறோம், சமாதானத்து கூட நெருங்குறோம். அவரை நெருங்க நம்முடைய வாழ்க்கையில் செழுமை தான் பெருகும். கர்த்தர் என்னத்தினால் நிரம்பி இருக்கிறார்? செழுமையினாலும் மகிமையினாலும் கனத்தில் பரிசுத்தத்தினால் நீதியினால் நிரம்புறவர் இருக்கிறார். அவரை நம்ம நெருங்க அவர் அண்டி பிடிக்க நமக்கு இன்னும் மகிமையான வாழ்க்கை தான் இருக்குது. அப்போ அதுதான் உண்மை. இதே போல் நல்ல செய்தி சில செய்தியில் பார்த்தோம். அதில் ரெட்ஷிப்புங்கிறத பார்த்தோம், பிறகு புது சிருஷ்டி அப்படிங்கிறத பார்த்தோம், ஒப்புரவாக்கப்படுதல்ங்கிறத பார்த்தோம். அப்படி சில காரியங்களை நம்ம பார்த்தோம். அந்த சில காரியங்களை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம இந்த காரியத்துக்கு வருகிறோம். நான் பார்த்ததில் மீட்பு அப்படிங்கிறத பார்த்தோம், மீட்கப்பட்டோம்ன்றதை பார்த்தோம். பிறகு குமாரத்துவம் அப்படிங்கிறத பார்த்தோம்.
சன்ஷிப் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ நம்ம அடிமை இல்லைன்னு பார்த்தோம். இந்த அடிமையில் 2 அர்த்தம் உண்டு அப்படின்னு பார்த்தோம். ஒன்று தேவனுடைய பிள்ளைகள் பைபிளில் அடிமைன்னு சொல்லியிருக்கல, அடிமை நான் ஆண்டவரேன்னு பாடுறோமே, அது என்னென்னா அவருடைய சேவைக்காக அவர் கூடத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னொன்று அவரிடத்துல பெற்றுக்கொள்வதற்கு நான் அடிமை இல்லை, நான் அவருடைய பிள்ளை. அதனால் நாம் உரிமையாளர்கள் அப்படிங்கிறது நான் பார்த்தோம். ஒரு கடைக்கு உரிமையாளர்னு சொல்லுவாங்களா, அதே போல் தான் தேவனுடைய சொத்துக்கு நாம் உரிமையாளருங்கிற இன்னொரு தமிழ் மொழியாக்கம் அதை சொல்கிறத நம்ம கவனித்தோம். இப்போ இதெல்லாம் நமக்குள்ள இருதயத்தில் பதிஞ்சிருக்கணும். நான் உரிமையாளன், நான் தேவனுடைய பிள்ளை, எல்லாத்துக்கும் உரிமையாளன் நான் இருக்கிறேன். ஒரு உரிமையாளர் கூட கடையை சரியாக பூட்டாமல் அல்லது வியாபாரத்தை ஒழுங்காக பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதனால் நஷ்டத்தில் இயங்கும். அப்போ வியாபாரம் பண்ண தரலன்னு அர்த்தம். ஸோ வியாபாரி நல்லா இருக்கணும். பாருங்கள், அந்த காலங்களில் கிராமங்களில் ஏதாவது அந்த காலங்களில் கிராமங்களில் கொண்டு வரும்போது கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பாருங்கள், வியாபாரி ஏதாவது விற்றுக்கிட்டு இருப்பார். வயதான தாத்தாலாம் சில நேரம் வண்டியில் சைக்கிளில் ஏதாவது பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அம்மா ஒரு சில பேர் இருக்கிறாங்க ஊருகளில், அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள். அப்படிம்பாங்க பின்னால் கூட தூக்கி விட்டு போயிட்டு இருப்பாங்க. பூரா பெட்டி காலியாக இருக்கும், அவருக்கு விற்றுருக்க மாட்டார், எல்லாம் திருடிட்டு கொண்டு போயிருப்பாங்க. ஒரு வியாபாரம் பண்ணால் கூட நிர்வகிக்க தெரிஞ்சிருக்கணும், திருடு போகாமல் எல்லாத்தையும், இல்லையா? ஆமாம், எதையும் நம்ம உரிமையாளர் இருந்தால் கூட நம்ம எல்லாத்தையும் கோட்டை விட்டுறக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம சில உண்மைகளை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மையை தான் நம்ம பேசணும். யார் அந்த உண்மைக்கு மாறாக பேசினா கேட்கவே கூடாது. அவன் உண்மையை தான் நம்ம கேட்கணும். அந்த உண்மையின் மத்தியம் என்ன? கர்த்தர் நல்லவர்னு சொன்னால் மாத்திரம் போதாது, இந்த உண்மைன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கும். நம்ம குமாரர்னா உண்மையில் குமாரருங்கிறதுனுடைய அர்த்தம் என்னதுன்னு நல்லா புரிஞ்சுருக்கிறோம். நம்ம உரிமையாளர்கள். எதுக்கு உரிமையாளர்? சுகத்துக்கும் நல்வாழ்வுக்கும் உரிமையாளர்கள். கர்த்தருக்கு எவ்வளோ இயேசுவும் ஒரு உரிமையாளர் தான், நாமும் ஒரு உரிமையாளர். இன்னொன்று அதை சொல்லி என்ன உரிமையாளரை கொடுத்துருக்கிறாரு? இயேசுவும் நாமும் இணை உரிமையாளர்கள் இந்த சொத்துக்கு. ஒரு கடைக்கு 2 பேர் பார்ட்னர் வைங்களேன், புருஷனும் பொண்டாட்டியும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு கடைக்கு அல்லது ஒரு கம்பெனிக்கு, கடைன்னு சொல்லக்கூடாது, கம்பெனின்னு சொல்லிடுவோம். 1000 கோடி கம்பெனி, கணவன் மனைவியும் டைரக்டர்ஸ், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. இவங்களுக்கு 500 கோடி, இவங்களுக்கு 500 கோடி, லாபத்துலலாம் இவங்களுக்கு உண்டு. 500 கோடியில் இப்போ 50 கோடி லாபம்னு வைங்களேன். 100 கோடி லாபம்னா அம்மாவுக்கு 50 கோடி, ஐயாவுக்கு 50 கோடி, 100, அதுதான் பங்கு. அதே போல தான் இயேசுவும் நாமும் இணை உரிமையாளர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரு சுகத்தோடு இருக்கார், நல்லா இருக்காரு, ஜாலியாக இருக்கார், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம ஊரில் உள்ள பெரிய பிரச்சனைகளெல்லாம் நம்ம தான் மாட்டிக்கிட்டு தாங்கிக்கிட்டு இருக்கிறது போல் இருக்கக்கூடாது. அப்போ நம்முடைய மைண்ட் செட் கண்டிப்பாக உண்மையில் தான் எப்பொழுதும் பேசணும். என்னத்தான் சொன்னாலும் சரி தான், யார் என்னத்தான் சொன்னாலும் சரி தான். இப்போ பாருங்கள், பிடிச்சி வச்சு போலீஸ்காரன் பிடிச்சி திடீர்னு ரோட்டில் களவு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்த ஆளை பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா இவங்ககிட்டையும் அதே போல் தான் ஒரு அம்மா போனாங்க, அவங்க தான் களவாண்டாங்க. என்ன பேக் வச்சுருந்தாங்க? ப்ரௌன் கலர் பேக். நம்ம சர்ச்சிலேருந்து நிறைய பேருக்கு ப்ரௌன் கலர் பேக் நிறைய வச்சுருக்காங்க. அப்போ ப்ரௌன் கலர் பேக்காரங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டார் போலீஸ்காரர். பிடிச்சிட்டு வச்சு நீ தானே எடுத்தேன்ட்டு அடியோ அடி. என்ன அடி அடித்தாலும் எடுத்தேன்னு சொல்லுவீங்களா, எடுக்கலைன்னு சொல்லுவீங்களா? எடுக்கலைன்னு தான் சொல்லணும், இல்லையா? அடிக்கணுமா அவரை கூப்பிட்டு? எடுக்கலன்னு உண்மையை தானே பேசுவாங்க. அப்போ எடுத்தாலும் கண்டிப்பாக எடுத்துன்னு சொல்லிடும். என்னத்தான் இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் தான் என்னத்தான் பூமியில் நிகழ்ந்தாலும் பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நீங்கள் சொல்லணும். சொல்லுங்களா? ஆமான்னு சொல்லுமா? இதுதான் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறது. அவன் எவ்வளோதான் கஷ்டம், ஒன்றுமே வீட்டில் பைசா இல்லாட்டாலும் வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் உரிமையாளர்னு சொல்லுது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுது, இணை உரிமையாளர்னு சொல்லுது. இயேசு கிறிஸ்து உள்ளதெல்லாம் உங்களுக்குன்னு சொல்லுது. நீங்கள் ஏழைன்னு சொல்லவே முடியாது. சொன்னீங்கன்னா போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஏழைன்னு சொன்னாலே பொய்ன்னு அர்த்தம். பிசாசுக்கும் தெரியும் நீங்கள் பொய் சொல்கிறீங்க. அவன் எப்போ பொய் சொன்னீங்களோ, அல்லது நீங்கள் சொல்லலாம் நான் உள்ளது தானே சொன்னேன், நீங்கள் அனுபவம் இருக்கிறத சொல்கிறீங்க. பார்த்து உங்களுடைய பேங்கில் இருக்கிறத பாருங்கள், கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறத பாருங்கள். கிறிஸ்து தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு. நம்முடைய அக்கௌண்ட் என்னது? கிறிஸ்து. அவருக்குள் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள், அதான் அக்கௌண்ட்டு. அவருக்குள்ளே போட்டிருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். ஸோ அவருக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி இருக்கிறது. அப்படின்னு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் தான். இதுதான் பரலோகம். இப்படி தான் பார்க்குது. சொர்க்கம் அப்படி தான் நம்மளை பார்க்குது. கர்த்தர் அப்படி தான் நம்மளை பார்க்குறாரு. பிசாசுக்கு இந்த விஷயம் தெரியும்.
ஆனால் அவன் என்னத்தை முயல்றான், நம்மகிட்ட என்னத்தை பேசணும்னு அவன் ட்ரை பண்ணுறான்னா, உனக்கு தான் ஒன்றும் இல்லையே, வீட்டில் தான் ஒன்றும் இல்லையே, பைசா தான் ஒன்றும் இல்லையே, கஷ்டம் தானே படுற, அப்படியே பேசு, உனக்கு கூட வேணால் 2-3 தோஸ்துகளை உனக்கு தர்றேன், அதுவும் உங்கள் சர்ச்சிலேருந்தே தராம்மா. கூட்டம் முடிஞ்ச உடனே, பெண்கள் கூட்டம் முடிஞ்ச உடனே பாரு, உனக்கு 4 பேர் கூட்டினீங்களா, அதில் 3 பேர் கிடைப்பாங்க பாருங்கள் அப்படிமா. அதில் 3 பேரும் எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை பாருங்கள், அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, காசே தரல இவள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த உலகமே ரட்சிக்கப்படணும் ஆண்டவர் அப்படின்னு பேசுகிறது. அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே பேசுவாங்க பாருங்கள் வேறு மாதிரி. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. கூட்டம் அனல் ஆவியில் நிறைஞ்சு தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஐயோ ஐயோ, நம்ம சர்ச்சை சொல்ல, மற்ற இடங்களையும் சொல்கிறேன். அது முடிஞ்ச உடனே வீட்டில் என்ட்ரி அடிக்கும் அல்லது வழியில் போகும்போதே பிரச்சனைகளையோடு தான் மூவ் ஆகிறது இவர்கள். மாற்றம் கடவுள்கிட்ட தேவையில்ல, மாற்றம் இங்கே தேவை. மாற்றம் எங்கே தேவை? நீங்கள் ஜெபம் பண்ணுற இடத்துல கர்த்தர் அப்படியே அக்னியோ அப்படி இறங்கிட்டாருப்பா. உங்களுக்குள்ளே இறங்கினாரா? உங்களுக்குள்ளே இறங்கி உருக வேண்டியதெல்லாம் உருகுச்சா, மாற வேண்டியதெல்லாம் மாறுச்சா? மாற்றம் எங்கே நடக்கணும்? நமக்குள்ளே நடக்கிறது தான் மாற்றம். மாற்றம் நமக்குள்ளுக நடக்கணும். நமக்குள்ளுக நடக்கணும். மாற்றம் நமக்குள்ளே பெருகணும். நம்முடைய மாற்றம் தான் நம்முடைய குடும்பத்தின் மாற்றம். நம்முடைய மாற்றம் தான் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றம். விசுவாசிக்கிங்களா? ஸோ அப்போ இந்த சத்தியத்தின் மத்தியம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம வேகமாக கவனிக்கலாம். இன்றைக்கு நம்ம இன்னொரு காரியம் என்னென்னா, இதெல்லாம் நம்ம அறிஞ்ச ஒன்று, ரைச்சியஸ்னஸ், நீதி அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நம்ம கவனிக்கணும். நீதிமான் அல்லது நீதி, ரைச்சியஸ்னஸ், ரைச்சியஸ் அப்படிங்கிற விஷயம் புரியும். நீதிமான் அப்படிங்கிறத வசனத்தில் படிப்போம். 2 கொரிந்தியர் 5:26. இது ஒரு நல்ல செய்தி, நற்செய்தி. இந்த சுவிசேஷத்தின் மத்தியத்தில் நாம் நிலைத்திருக்கணும். உங்களை நிலைத்திருக்கும்படி ஒரு நாளிலாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படி நடக்கவில்லைன்னா, வேறு சில பேர் வேறு மாதிரி பேசுவாங்க. அவர்களுக்கு இணங்கி நம்ம நடக்கக்கூடாது அப்படிங்கிறது பார்க்குறோம். வேறு மாதிரி பேசுவாங்க, அவங்களுக்கு இணங்கிடவே கூடாது. ஒருவேளை அவங்க பைபிள் இருக்கும், வேறு மாதிரி பேசுவாங்க அதே காரியத்தை, நீதியை. அவங்களுக்கு ஒரு நாளிகையாலும் இணங்கவில்லைன்னு பவுல் சொல்லியிருக்கிறார். சொல்லுங்கள், ஒரு நாளிகையாலும். நல்லவன் சொல்லலாமா? அதை நான் இணங்கவில்லை, இணங்க மாட்டேன். சத்தியத்தில் தான் நம்ம நிலைத்திருக்கணும். அதில் தான் நீங்கள் போதிக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தங்கம் போல் இருக்குங்க, முலாம்பூசி இருக்கு, வாங்குவீங்களா? வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் அமைதியாக இருக்கிறீங்கள. அமைதினா சம்மதம்னு அர்த்தம். ஆனால் நல்ல தங்கம் வாங்கணுங்கிறது சொக்கத்தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களா? அவங்களுக்கு சொக்கத்தங்கம் வாங்கல, நல்ல தங்கம். சில ஆள்கள் சொக்கத்தங்கம்னு சொல்லுவாங்க. இப்போ தான் ஞாபகம் வருது, தங்கன்னு வரும்போது சொக்கத்தங்கம்லாம் வருது. நல்ல தூய்மையான தங்கம். அதுதான் நம்ம வாங்குவோம் இல்லையா? நல்ல தங்கம் வேணுமா வேண்டாமா? நீங்கள் ஒன்று பிரதர், தங்கம் போகிற வேலைக்கு நீங்கள் வந்து தங்கம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க முடியும். விசுவாசிக்கினால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கினால் எல்லாம் கூடும். சரி பாருங்க, கூடுங்கிற உள்ளுக இருந்து சொல்லுங்க. தலையிலிருந்து இப்படி ஆட்டினா மாத்திரம் போதாது, கூடும். முடியவே செய்யாது இருந்தால் சொல்கிறாங்க கூடும். இது தொண்டைக்கு கீழே போகணும் கொஞ்சம். முடியும் கூடும். விசுவாசிக்கினால் எல்லாமே அந்த தங்கமும் வருது, கூடும். ஆமென். நீங்கள் யாருங்கிறத முதல்ல சத்தியம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உங்களை பெற்றிருக்கிறார், நீங்கள் பெற்றெடுத்திருக்கிறார். அவருடைய பார்க்கறது போல் உங்களை சொல்கிறார். நீங்கள் யார், என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நல்ல செய்தி. நல்ல செய்தியை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நல்ல செய்தியை உங்களோட வாழ்க்கையை வாழ வைக்கும். அந்த நல்ல செய்தி தான் உங்களை வாழ வைக்கும். ஓகே, கவனிங்க. 2 கொரிந்தியர் 5:21 படிக்கிறோம். நாம், அல்லது உங்கள் பேரை சொல்லிக்காங்க, என் பேர் வில்சன், அவருக்குள்ங்கிறது கிறிஸ்துவுக்குள், நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பாவமானார். நம்முடைய உலகத்தாருடைய எல்லாருடைய பாவங்களையும் பிதாவாகிய தேவன் எடுத்து இயேசு மேலே போட்டு, நம்முடைய பாவத்தையும் எடுத்து இயேசு மேலே, அந்த பாவத்திற்கு தண்டனையை அவர் தீர்த்து. பாவம் என்றால் என்ன? நாம் செய்த அல்லது செய்யாத, அல்லது ஆதாம் ஏவாள்
மூலமாக உலகத்தில் பாவம் வித்து உலகத்துக்கு வந்தது. அதை ஊன்றுனது பிசாசு. அதன் மூலமாக கஷ்டம், கவலை, பிரச்சனை, நரக வாழ்க்கை வர போயிட்டுது. அந்த தண்டனையை நீக்குவதற்காக இயேசுவே நமக்கு மீறி இருந்த அந்த பாவத்தை எடுத்து இயேசு மேலே அவர் போட்டார். போட்டபடினாலே இயேசுகிட்ட இருந்த தேவன்கிட்ட இருந்த அந்த நீதிங்கிறது குற்றவாளி அல்ல, தண்டனைக்கு உரியவன் அல்ல, இவன் நிரபராதி, இவன் நீதிமான், ஒரு பாவம் குற்றமற்றவன், பாவம் செய்யாதவன், தேவனோடு சரிநிகராக நிற்பதற்கு யோகியன். நான் சொல்கிறதெல்லாம் கவனிச்சுக்கணும். ஆண்டவர்கிட்ட போகும்போது சில பேருக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கும், பயம் இருக்கும். அது பரலோகத்துக்கு போன பேர் தான் என்ன சுத்தமாக்கி நீதிமானாக்கி கொண்டு போவார் அப்படின்னு சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதன் மத்தியில் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நீதிமானாக்கும்படியாக, உலகத்தில் இருக்க 840 கோடி ஜனங்களும் நீதிமான் ஆக்கும்படியாக தேவன் செய்ய வேண்டியதை, இயேசு மூலமாய் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்து முடித்து விட்டு, இப்போ நாமெல்லாம் விசுவாசிகள் எத்தனை பேர் அந்த யாரை இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்களோ, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்திற்குள் பெற்றுக்கொண்டார்களோ, இயேசுவை அழைத்த பொழுது, இயேசுவை கூப்பிட்ட பொழுது, என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உனக்கு மறு உத்தரவு அருள்வேன்னார். அப்போ இயேசுவே நீர் என்னுடைய ஆண்டவரின் பாவத்திற்காக மரித்தனை சொன்ன உடனே நமக்குள்ளே ஓடி வந்து நமக்குள்ளே வந்துட்டார். நம்ம வந்த உடனே அவருடைய வாழ்க்கை தான் நம்ம இருக்குது. நம்முடைய பழைய வாழ்வு போயிட்டு அந்த வாழ்வு இயேசுவாகி அந்த நீதி நமக்குள்ளே வந்த உடனே பைபிள் சொல்லுகிற நாம் அவருக்குள் அவருடைய நீதி ஆனோம். அது எப்போ ஆனோன்னா ஏற்கனவே சிலுவையில் அது செஞ்சு முடித்தார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு சிலுவை மரணத்தை கொஞ்சம் பார்க்கணும். எப்போ செஞ்சார் அதை? சிலுவை மரணத்தில் நாம் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு உள்ள ஏற்பாட்டை அவர் செய்தார். இதுதான் புதிய ஏற்பாடு. பைபிளில் புதிய ஏற்பாடுன்னு மத்தேயு, மார்க்கு, லூக்கா மாத்திரம் இப்படி படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. புதிய ஏற்பாடுங்கிறது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் நமக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். முன்னாலேயும் ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தார், அது பழைய ஏற்பாடு. அந்த ஏற்பாடு சரியில்லைன்னு தான் புதிய ஒரு ஏற்பாட்டை நமக்காக பண்ணினார். ஏற்பாடுங்கிறது நமக்காக ஒரு செய்து முடித்த ஒரு காரியம். அது என்ன செஞ்சு முடிச்சார்? புதுசாக நமக்கு என்ன ஏற்பாடு பண்ணிட்டார் இவர்? புதுசாக கடவுள் நமக்கு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்குறது தான் நான் சொல்கிறோம். பழசில் என்னெல்லாம் செஞ்சாலும் நம்ம நீதி ஆக முடியாது. ஆனால் இப்போ நாம் செஞ்சு நீதி ஆகிறது இல்லை, அவரே நம்முடைய பாவத்தை தூக்கிட்டு போயிட்டு நமக்காய் சிலுவையில் மறிச்சிட்டு அவருடைய நீதியை நமக்கு இலவசமாக கொடுத்துட்டார். வாங்கிக்கோ. அதுதான் இது சொல்லுது. அடுத்தால இன்னொரு வசனத்தை பாருங்கள். அப்போது நம்ம நீதி ஆயிட்டோம், நீதிமான் ஆயிட்டோம், குற்றவாளி அல்ல, நிரபராதி. எந்த குற்றமும் பிசாசுங்க மேலே பண்ண முடியாது. நீங்கள் குற்றவாளி அல்ல. நீங்கள் பாவிங்கிற ஒரு நேரம் கூட நான் பாவின்னு நீங்கள் பாடவும் கூடாது, பேசவும் கூடாது. அடப்பாவியா அப்படின்னு நம்ம பழக்க தோஷத்தில் சொல்லுவோம் பாருங்கள், அது கூட சொல்லிடக்கூடாது. சும்மா சொல்கிறது அடப்பாவி. பிறகு இன்னொன்று கொடும்பாவி. தெரியுமா உங்களுக்கு கொடும்பாவின்னா? சில ஆளுங்களுக்கு தான் தெரியும், ஊருக்காரங்களுக்கு தான் தெரியும். இந்த பாவி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் விளையாட்டு கூட யூஸ் பண்ணாதீங்க. விளையாட்டுக்கு யாரையாவது நம்ம விபச்சாரின்னு சொன்னால் கேட்பாங்களா? அட விபச்சாரி என்ன சொல்லுவீங்களா நீங்கள்? அதில் எவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது, அசிங்கமாலாம் இருக்குது, சொல்லக்கூடாது இப்படிலாம். அடப்பாவி. என்னது அடப்பாவி? நம்ம நீதிமான். சொல்லுங்க, நீதிமான். நான் நீதிமான். சொல்லுங்க, நான் நீதிமான். அல்லேலூயா. ஸோ நமக்காக இயேசுவை பிதாவாகி தேவன் பாவமாக்கி நம்மை அவருக்குள் தேவனுடைய நீதி ஆக்க முடியாது, தேவனுடைய நீதி ஆக்க முடியாது அவரை பாவமாக்குறார். இப்போ சிலுவை மரணத்தில் நிகழ்ந்தது என்ன? நம்ம குற்றவாளி இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இயேசுவை குற்றவாளி ஆக்கினாராம். யாராவது ஒரு ஆளை கொல்லணும், நம்ம குற்றம் நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்ம தான் சிலுவையில் கொல்லப்படுவோம். பிதாவாகி தேவன் பார்த்தார், இந்த ஒரு பிள்ளைய எல்லா பிள்ளைக்க வேண்டி கொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருடைய குற்றத்தையும் அவர் மேலே போட்டு நீ தான் குற்றவாளின்னு ஆக்கிட்டார். நம்மளோட குற்றத்தை எடுத்து போட்ட உடனே அவருடைய நீதியை நம்ம ஆக்கிட்டார். நம்ம குற்றவாளி கிடையாது, நீதிமான் ஆகிட்டோம். எப்போ ஆனோம்? சிலுவையில் அவர் செய்து முடித்தார். எப்போ பெற்றுக்கொண்டோம்? எப்போ இயேசுவை பெற்றுக்கொண்டோமோ அந்த நீதி நமக்குள்ள வந்தது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31 வசனத்தை படிக்கலாம். இங்கிலீஷில் இருக்கிறவங்க 30th verse. அவரே தேவனால் நமக்கு, யார்? இயேசுவே. தேவனால், தேவன் மூலமாக பிதாவாகிய தேவன் இயேசுவை, அதான் அவரே இயேசுவே பிதாவாகிய தேவனால் நமக்கு
ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நான் ஏன் நீதிமான் ஆனேன் தெரியுமா? இயேசு நமக்குள்ள நீதியாய் வந்தபடினால. சொல்லுங்க ஆமென் சொல்லுமா. இயேசு நமக்குள்ள வந்ததுனால. நமக்குள்ள எப்படி வந்தார்? இயேசு ஆவியாக இருக்கிறார். நாம் யார்? ஆவி. நம்முடைய புதிய ஆவி நமக்குள்ள வந்துட்டு உள்ளுக. அந்த புதிய ஆவி மனித ஆவிக்குள்ள தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவாகிய ஆவியை நம்மளுடைய ஆவியில் இணைச்சிட்டார். இப்போ பாருங்கள், 2 காற்று சேருதுங்க. ஹலோ, காற்று இணையுது, அல்ல 2 தண்ணி இணையுது. ஆற்று தண்ணியும் குளத்து தண்ணியும் இணையுது. ஆற்று தண்ணி நம்ம ஊர், உங்கள் ஊருடைய குளத்தை நினச்சிங்க. ஒரு குளம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்காங்க. தென்காசியோ மதுரையோ எங்கேயோ இருக்கிறவங்க குளம் இருக்குது. தண்ணி இல்லைனாலும் நம்ம மழை பெஞ்சிருக்கு, நிறைய தண்ணி வரும் பாருங்கள். 6 குளம் தண்ணி இணைஞ்ச உடனே அந்த தண்ணி ஆற்று குளத்து தண்ணி, இந்த இது குளத்து தண்ணி ஆற்று தண்ணின்னு கொஞ்சம் தூரம் தெரியும், கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கு? எல்லாம் நிறைஞ்சிட்டு போச்சு. நிறைஞ்சு குளமும் ஆறும் நிறைஞ்சு தண்ணி ஓடுது. இதுதான் ஆற்று தண்ணி, இதுதான் குளத்து தண்ணி பிரிக்க முடியுமா? முடியாது. அப்படியே ஆகிப்போச்சு. என்னென்னா, நம்ம ஆவியும் இயேசுவும் பரிசுத்தாவின் மூலமாக இணைஞ்ச உடனே இப்போ நம்ம காணாமல் போயிட்டோம். அதான் நம்ம ஆவிக்கு நம்ம இப்போ இயேசுவின் வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். அவருடைய நீதி தான் நமக்குள்ள இருக்குது. இதுதான் பிசாசு எப்பவும் பார்த்துக்கிட்டே இருந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. இவன் குற்றவாளி கிடையாது, நீதிமான். எப்போ நீங்கள் நான் குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டுறீங்களோ அப்போ தான் பிசாசு வேலை செய்ய முடியும் நமக்கு எதிராக. ஏன் நம்ம நீதிமான் ஆனோம் தெரியுமா? இயேசு நமக்குள்ள வந்ததுனால நீதிமான் ஆனோம். ஏன்னா அவர் தான் நம்முடைய நீதியாக இருக்கிறார். சொல்லுவோமா ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ தங்கம் இருக்குது பாருங்கள். சுத்த தங்கமும் ஒரு சுத்த தங்கம், அதை பைம்பொன்னு சொல்லுவோம், பசும்பொன். அதை இன்னும் தமிழில் சொன்னால் பைம்பொன், பசும்பொன். அந்த பசும்பொன்கிறது 24 கேரட், 1 மாதம் அருகு அற்றது, தூய பொன். நம்ம சில பேர் ஊர்களில் அப்போமெல்லாம் நகை செஞ்சவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு தங்காசாரி வச்சுருப்பாங்க. இவங்க பிஸ்கட்டை கொடுத்தாலும் சரி தான், அவர் அதை அப்படி போட்டு அதில் கலப்படம் பண்ணி இவங்ககிட்ட 18 கேரட்லேயே செஞ்சு கொடுத்துட்டு மீதியெல்லாம் அவர் எடுத்திருப்பார். எவ்வளோ கொண்டு கொடுக்குறாங்க அவ்வளோ சுருட்டிட்டு பண்ணியிருக்கிறார். நம்மளுக்கெல்லாம் நிறைய சாட்சிகள் இருக்குது. சரி இருக்கட்டும், அவருடைய சம்பாத்தியம் அப்படி. அவன் பசும்பொன்லேருந்து கலப்படத்தை பண்ணி இவங்க கையில் கொடுத்துட்டு, கலப்பட நகையை கொடுத்துட்டு அவர் நல்ல காசு சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறார். சரி, ஒரு நாள் ஒருத்தர் பார்த்தார், அவங்களுடைய பசும்பொன்னையும் நம்முடைய பொண்ணையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கழிவுகளெல்லாம் நீக்கி எல்லாத்தையும் சுத்தமாக்கிட்டார், 24 கேரட் ஆக்கிட்டார். அதே போல் தான் தேவன் என்ன பண்ணிட்டாரு, நம்முடைய அநீதியெல்லாம் தூக்கிட்டு அவருடைய நீதி இயேசுவே உள்ள கொண்டு போட்டு முழு நீதியை ஆக்கி விட்டார். அப்போ நம்முடைய நீதி யார் போல் இருக்கு? இயேசு கிறிஸ்துவ போல், தேவனை போல் நீதியை நம்முடையவர்களாக இருக்கிறோம். இது விலை போகுமா? 100க்கு 100 விலை போகும். பரலோகத்தில் விலை போகும், நரகத்தில் விலை போகும், எங்கேயும் விலை போகும். ஏன்னா சுத்த நீதியை நம்முடையவர்களாக இருக்கும், தேவனுடைய நீதி உடையவர்களாக இருக்கும். இல்லை என்னுடைய நீதி நான் அவ்வளோ தூரம் ஊழியம் செஞ்சது கிடையாது, அவ்வளோ தூரம் நான் நீதியை நான் சம்பாத்தியம் பண்ணல அப்படின்னா நம்ம சம்பாத்தியம் பண்ண முடியாது. நீதியை நம்ம சம்பாத்தியம் பண்ண முடியாது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிடணும். இந்த நீதிங்கிறது என்னென்னா, தேவன் கூட நிற்கிற அந்த தகுதி. குற்றமே அற்றவன், நிரபராதி, கர்த்தர் எப்படி நீதிபரராக இருக்கிறாரோ, நீதிபரரே பரிசுத்தரே அப்படி பாடுறோம்ல. என்ன நீதிபரர், என்ன நீதி அவர் உடையவராக இருக்கிறாரோ அதே நீதியை நம்ம கொடுத்துருக்கிறார். எல்லாரும் உற்சாகமாக சொல்லுவோமா? ஒரு முறை பிசாசு கேட்க முடியுமா? சொல்லுவோமா, நான் நீதிமான் என்று? நான் அதே நீதிமான், நான் தேவனுடைய நீதியை நான் உடையவராக இருக்கிறேன். இதை சொல்லும்போது வியாதியெல்லாம் குணமாகும். அப்டோமன் இங்கே பெயின் இருக்கிறதெல்லாம் உடனடியாக அப்படியே குணமாயிரும். சொல்லுங்க பார்க்க, நான் நீதிமான்னு சொல்லுங்க பார்க்கும். நான் தேவனுடைய நீதிமான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட், ஓகே. அவன் பிலிப்பியர் 3:9 சொல்லுகிறது. பிலிப்பியர் 3:9, பிலிப்பியன்ஸ் 3:9, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பவுல் சொல்கிறார். ஏன்னா 2 நீதியை நம்ம பைபிளில் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலையும் அதை விவரித்து சொல்லியிருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தினால் வரும் நீதி அப்படிங்கிற ஒரு நீதி இருக்குது. சொல்லுங்கள், நியாயப்பிரமாணத்தினால் வரும் நீதி. நீதினா சில காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா, தப்பு இல்லாமல் செஞ்சுட்டாங்கன்னா ரைட்டுப்பா, இவன் தப்பு இல்லாமல் செஞ்சுட்டாங்க, நீதிமான், இந்த காரியத்தெல்லாம் சரியாக செஞ்ச ஒரு உத்தமன், நீதிமான் அப்படின்னு பழைய ஏற்பாடு சொல்லிச்சு. ஆனால் யாருமே நியாயப்பிரமாணத்தை செஞ்சு நீதிமான் ஆக முடியல. இந்த நியாயப்பிரமாணம்ங்கிறது பழைய ஏற்பாட்டின் கட்டளைகள், அல்லது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிருபங்களில் இருக்கிற அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய சட்டங்கள், திட்டங்கள், நியமங்கள்,
அதேபோல் நிறைய இருக்குது, இதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிற ஆதியாமத்திலிருந்து நீங்கள் பழைய ஏற்பாடு புத்தகங்கள் முழுவதுமாக இருக்கிற நிறைய திட்டங்கள் சட்டங்கள் நிறைய அப்பப்போ கை கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஸோ அவைகளெல்லாம் ஒரு ஆள் நல்லா கடைபிடிச்சாங்கன்னா அவங்க அதில் கடைபிடிச்சிட்டாங்க, அதனால் இதை பின்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் அதன் கடைபிடிச்சவங்களுக்கு ஒரு நீதி, அதுக்கு பேர் நியாயப்பிரமாணத்தினால் வரும் நீதி. நியாயப்பிரமாணம்னா என்னது? பழைய ஏற்பாட்டுடைய சட்டத்துக்கு பேர் தான் நியாயப்பிரமாணம். அதுக்கு இங்கிலீஷில் த லா அப்படி சொல்கிறோம், அல்லது மோசையினுடைய நியாயப்பிரமாணம். ஸோ அது அந்த நியாயப்பிரமாணத்தை செஞ்சால் கிடைக்கக்கூடிய நீதி. இது பழைய ஏற்பாடு காலத்தில் எல்லோரும் ட்ரை பண்ணாங்க, செஞ்சாங்க அவங்களால முடியலை. அதனால தான் பைபிளில் ரோமரில் நான் பார்க்குறோம், நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, ஒருத்தம் கூட இல்லையா. அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி கூட யார்கிட்டையும் இல்லை. சரி, இப்போ இந்த வசனத்தை பாருங்கள். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல். இந்த நியாயப்பிரமாணத்தை செஞ்சு அதை நிறைவேற்றேன், இதை பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு மாட்டை பலியிட சொன்னார், ஆட்டை பலியிட சொன்னார், புறா குஞ்ச பலியிட சொன்னார், காணிக்கை கொடுக்க சொன்னார், பிறகு இதை செய்ய சொன்னார், அதை செய்ய சொன்னார், சுத்தம் பண்ண சொன்னார், ஏழைகளுக்கு உதவ சொன்னார். இதெல்லாம் செஞ்சு ஓய்வு நாளெல்லாம் கோயில் போய் சொன்னார், போனேன், எல்லாத்தையும் நேர்ச்சியெல்லாம் நிறைவேற்றினேன், கடனெல்லாம் நிறைவேற்றிட்டேன். அப்போ அப்படிலாம் செஞ்சதுக்கு பிறகு நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்ட்டு சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இந்த எண்ணத்துக்கு பேர் தான் சுயநீதி. இதெல்லாம் நான் செஞ்சேன், நல்லதானே செஞ்சுருக்கிறேன். நம்ம இப்போ பாருங்கள், நம்ம குடும்பங்களில் கூட சில பேர் சொல்லலாம், நான் இதெல்லாம் உனக்கு செஞ்சேன், இதெல்லாம் உனக்கு சொன்னேன், இதெல்லாம் ஒன்று செஞ்சேன், எல்லாம் நியாயமாக தான் நடந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் சுயநீதியில் வரக்கூடிய காரியம். இதெல்லாம் செஞ்சேன். இது சுயநீதியை பற்றி சொல்கிறது. நியாயப்பிரமாணத்தெல்லாம் செஞ்சேன், ஒரு குடும்பத்துக்கு நல்லா கவனித்தேன், உழைச்சி போட்டேன், மாடா உழைச்சேன், ஓடா தேஞ்சேன், தண்ணி எடுத்தேன், துணி துவைச்சேன், பிள்ளைகளை வளர்த்தேன், ஆளாக்குனேன், திருமணமாக்குனேன், எல்லாத்தையும் செஞ்சேன். நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்கள்? இதுக்கு பேர் சுயநீதி. இருக்கீங்களா? கொஞ்சம் கழுவுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம், கழுவப்படுவதற்காய் வந்திருக்கிறோம், நான் கழுவுவதற்காய் நான் வந்திருக்கிறேன். இருக்கீங்களா? ஓடிடாதீங்க, கொஞ்சம் முங்குங்க தண்ணிக்குள்ள, வசனத்துக்கெலாம் போட்டு கொஞ்சம் சோப் போட்டு அப்படி கழிக்கிறோம். அப்போ நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், பாடுபட்டேன், அதை பட்டேன், உழைச்சேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், எல்லாத்தையும் குடும்பத்தை நடத்தினேன், என்னெல்லாம் பண்ணப்பா, யோக்கியம்பா நீ. இதுக்கு பேர் தான் சுயநீதிங்கிறது. இப்போ நியாயப்பிரமாணத்தின் நீதி என்ன? அதே தான். நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை நான் உடையவனாயிராமல், அந்த நீதியை வேண்டாம்ப்பா நமக்கு. செஞ்சேன் நல்லவன் வேண்டாம். அவன் செய்யவே கூடாதா? நல்லது செய்யக்கூடாதா? கிடையாது. நம்ம நீதியை குறித்து கவனிக்கும்போது நீங்கள் நீங்கள் நல்லது செஞ்சு நான் நல்லா செஞ்சிட்டோம்னா கர்த்தருக்கு பிடிக்கவே செய்யாது. அவர் கொடுக்குற அயோக்கியனுக்கு கர்த்தர் ஃப்ரீயாக ஒன்று கொடுப்பார். அதுக்கு பேர் தான் தேவனுடைய நீதி என்பது. அதை தெளிவுபடுத்தணும்ல. இதே பைபிளை படித்தா தான் தெளிவாகும். பாருங்கள், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே என்ன சொல்கிறாரு? இந்த நீதி எப்படி வருதுன்னு சொல்கிறார். அது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால். இயேசு என் ஆண்டவர், அவர் வானத்தையும் படைத்தவர், அவர் பூமியில் பலியாகி மரித்து உயிரோடு எழும்பியிருக்கிறார், என்னை மீட்கும்படிக்காய் பாவமானார், என்னுடைய பாவத்தை சுமந்து என் தண்டையை நீக்கிட்டார். அவர் தான் உண்மையிலே ஆண்டவருங்க. அவர் தான் எனக்காய் பாடுபட்டு என் பாவத்தெல்லாம் நீக்கினவர், சாபத்தை நீக்கினவர். இந்த இயேசுவை விசுவாசிக்கிறான்ல, இந்த விசுவாசத்தினால இயேசு விசுவாசித்த உடனே கடவுள் தன்னுடைய நீதியான வாழ்க்கையை அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்து தந்தா வாங்கிக்கும். அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், எதையும் நீ செய்ய வேண்டாம். தேவன் நீதி எப்படி பெற்றுக்கிட்டோம்? இயேசுவை விசுவாசிச்சதுனால அந்த நீதியை நம்ம பெற்றுக்கிட்டோம். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்போ நீ சொல்லுங்க, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு இந்த நீதி இருக்கு. யாருடைய நீதி? தேவனுடைய நீதி. என்ன நீதி? சூப்பரான 100% கடவுள் எப்படி, இறைவன் எப்படி நீதிபராக இருக்கிறாரோ
அதே நீதிமான்களாய் உங்களையும் அவர் மாற்றியிருக்கிறார். எப்படி மாற்றிருக்காரு? நீங்கள் செய்தது மூலம் இல்லை, 10 பேருக்கு உதவி செஞ்சதுனால இல்லை, குடும்பத்திலலாம் நீங்கள் தான் தாங்குறீங்க, பாரத்தெல்லாம் நீங்கள் தான் சுமங்குறீங்க. ஒரு ஆளுக்கு ஆஸ்பத்திரினா நீங்கள் தான் ஓடுறீங்க சர்ச்சை விட்டுட்டு. ஒரு மாதம் சர்ச்சைக்கே காணல ஆளுங்க, ஆஸ்பத்திரியாக அலையுதுங்க. செய்யுங்க, செய்யாமல் இருங்க. அதனால் உங்களுக்கு நீதி பெருகுவது இல்லை, அதனால் உங்களுக்கு நீதி வருவதும் இல்லை. உங்களுடைய செயல்னால் வரல, கர்த்தருடைய கிருபையினால் ஃப்ரீயாக கொடுத்தது. சொல்லுங்க ஆமென் சொல்லுமா? விசுவாசிங்களா? நாங்கள் எப்படி நீதிமான்ட்டு நீங்கள் அப்போ பாருங்கள், கடவுள் உங்களுக்கு, இறைவன் உங்களுக்கு உங்களை நீதியை எப்படி கொடுத்துருக்கிறார்? இயேசுவை விசுவாசித்ததுனால. அதனால் சொல்கிறேன், நியாயப்பிரமாணத்தினால ஒரு நீதியை செஞ்சால் கிடைக்கிது, ஆனால் செஞ்சால் அது செய்யவும் முடியலை. அதை செஞ்சு 4 காரியத்தை செஞ்சுட்டான்னா, ஊரில் பாருங்கள் சில காரியங்கள் செஞ்ச உடனே சொல்லுவாங்க, கோயிலுக்கு வர்றவங்கெல்லாம் பாருங்கள், கிறிஸ்மஸ் காலத்தில் நாங்கள் வரியை கொடுத்துட்டோம், வெள்ளையை அடிச்சிட்டோம், அதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள்லாம் பாருங்கள் எப்படி யோக்கியனாக இருக்கிறோம். இன்னும் பாருங்கள், அவங்களாம் வரியே கொடுக்கல, ஒதுக்கி வை அவங்கள. இவங்க சுயநீதிக்காரங்க. நாங்கள்லாம் நல்லா செஞ்சிட்டோம், அவங்களாம் ஒன்றுமே செய்யலை. கிறிஸ்தவங்களுக்குள்ள ஒரு நீதி, நான் ரொம்ப நீதிமான், அவங்க குறைஞ்ச நீதிமான்னு நினைக்கிறது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க இயேசுவை போல எல்லாரும் நீதிமான்கள். இது பைபிள் சொல்ல. விசுவாசத்தினால் வருகிற அந்த நீதி, இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே ஒரு ஆளுக்கு நீதி கிடச்சி, அவ்வளோதான். எவ்வளோ காலரை தூக்கி விட்டு நடக்கலாம் இல்லையா? இயேசு விசுவாசிச்சதுனால நீங்கள் நீதிமான். ஆமென். அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் ஊரே தெரியும், இந்த அம்மாவனுடைய நடவடிக்கை பூரா விபச்சார வாழ்க்கை, அந்த ஐயாவின் நடவடிக்கையெல்லாம் விபச்சார வாழ்க்கை, தண்ணீடி வாழ்க்கை, வீட்டையே சரியாக கவனித்தது கிடையாது. ஒரே ஒரு நாள் இயேசுவை விசுவாசிச்சிட்டாங்க, உடனடியாக ஆண்டவர் அவருடைய நீதியை கொடுத்துட்றார். ஒரு குற்றமும் செய்யாதது போல் ஆக்கி விட்டார். அடுத்தால சர்ச்சில் உள்ளவங்க மற்றவங்க வாரான். சில ஆட்கள் ஊரில் பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கணும். இப்போ நம்ம ரொம்ப வருஷம் ஆகிட்டு பாம்பேக்கு வந்துடல, அதனால் சில ஆட்கள் ஊரில் பேசும்போதெல்லாம் லேட்டஸ்ட் இது இருக்குது பாருங்க, சில பாசைகள்லாம் லேட்டஸ்ட்டாக பேசுவாங்க. ஆனால் மற்றவன் வரான் பாருங்க, மற்றவன் ஒரு ஆளை புரைச்சி சொல்லணும்னா மற்றவங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஆள் இந்த ஆள் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள். ஸோ நான் சொல்கிறேன், என்ன பாவம் செஞ்சுருந்தாலும் சரி தான், எப்படி தான் வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் சரி தான், இயேசுகிட்ட வந்த உடனே அவருடைய நீதியை கொடுத்துட்றாரு, புதிய வாழ்வுக்கு கொடுத்து அவருடைய நீதி. அவர் இணைஞ்சிட்டாரு, அவங்க இயேசுவை போல் ஆக்கிடுறார், தேவனை போல். அப்படிப்பட்ட ஆட்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். வாய் திறந்து சொல்லுங்கள், தம்பி நல்ல காரியம் நடக்கணும்னா, வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகணும்னா, இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும் உள்ளூரை. யாராவது உங்களை பிசாசு உள்ளுக்க கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது மனசில், நீ சரி கிடையாது, நீ சரி கிடையாது. இன்னொன்று சொல்லுவான், அடுத்தவங்களும் சரி கிடையாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். இதுதான் அறிகுறி நீங்கள் சுயநீதியை பின்பற்ற ஆள். பக்கத்தில் இருக்கிற ஆட்குள்ள வேறு யாருமே இப்போ அவன் குற்றஞ்சாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவான், மற்ற ஆள் யோக்கியமா. முதல்ல அவன்கிட்ட கேளுங்க, சொல்கிற நீ யோக்கியனா, வெளிப்போடா, மனசில் பேசாத. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? என் புருஷன் சரியே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பொண்டாட்டி. புருஷன் நினச்சிருப்பேன் பொண்டாட்டி சரியே கிடையாது, என் பிள்ளை சரியே கிடையாது, எங்கள் அப்பா அம்மா சரியே கிடையாது. இது பேசிக்கிட்டே இருப்பான் பாருங்கள். முதல்ல அட்டாக் இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இதுலேயே நீங்கள் தப்பிக்கலைன்னா, சர்ச்சில் உள்ள ஆட்கள் ஒரு ஆள் உங்களுக்கு யோகியனா தெரியாது. வீட்டில் உள்ள ஆளுகளே யோகியராக தெரியலையே, வெளியுள்ள ஆள் எப்படி தெரியும்? அப்போ ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும்? முதல்ல வாயையும் கண்ணையும் மூக்கையும் நல்ல உணர்வுகளை எல்லாம் கட்டி போட்டு, என் புருஷன் நல்லவர், என் புருஷன் நல்லவர், என் புருஷன் நல்லவர், நீதிமான் 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 நீதிமான், நானும் நீதிமான், நான் நீதிமான், இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிற பாருங்கள். ஸ்தோத்திரம் போட்டதை விட்டுட்டு முதல்ல இதை சொல்லணும், அதுக்கு பிறகு தான் ஸ்தோத்திரம் ரெண்டாவது தான் வரணும். எப்படி சொல்லப்படுறது? இப்படி சொல்ல கஷ்டம் பிரதர். இதை சரி பண்ணாதான் எக்ஸசைஸ் ஆனாலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏதாவது ஒன்று நடக்கணும்னு வைங்களேன், ஆரம் தொடுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு பூ 2 பூ வச்சு முதல்ல தொடுக்கணும், அப்போ தான் ஆரம் வரும். எங்கே ஆரம்பிக்கணும்? யார் உங்கள் வீட்டுக்குள்ளே கசப்பாக இருக்குதோ அவங்க இயேசுக்கு ஏற்றுக்கணும், அவன் நீதிமான் நீதிமான்னு சொல்லணும், நல்லவன் நல்லவங்க 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 சொல்லிக்கிட்டு விதை நிறைய விதைக்கணும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இப்படியெல்லாம் விதைக்க முடியுமா பிரதர்? எங்கள் அம்மாவை போல், எங்கள் அப்பாவை போல், எங்கள் தாத்தாவை போல், எங்கள் பாட்டியை போல் மோசமான ஆள் கிடையவே கிடையாது பிரதர். அதுக்கு தான் இன்றைக்கி வாயிலேருந்து விதைக்க வந்திருக்கிறோம். ஆனால் பிசாசு எப்படி சொல்லுவான்? வழக்கம் போல் பேசும்பான்.
சர்ச்சுக்கு வா, ஆராதனை பண்ணே போனவான், வீட்டுக்கு போன பிறகு இஷ்டத்துக்கு பேசு. அப்போ சூழ்நிலை மாறாது. இன்றைக்கி வயலுக்கு போனோன்னா விதைக்கணும். உளுந்த விதைச்சா, உளுந்துங்கிறது விழுந்து இல்லை, உளுந்து. சரி, உளுந்துன்னா ஒழுங்காக பேசாதவங்க என்ன உளுந்துன்னா விழுந்தா அப்படிம்பாங்க. விழுந்து வேற, விழுந்துங்கிறது விழுந்து முட்டை உடைக்கிறது. உளுந்துங்கிறது அழகான உளுந்துங்கிற உணவு பொருள். தெரிஞ்சுக்கோங்க தமிழ்காரர்களே. ஸோ உளுந்து, உடிதுடால், உடிது. அப்போ உளுந்து விதைச்சா உளுந்து வரும், காண விதைச்சா காண வரும், அல்லது கொள்ளு வரும். நெல் விதைச்சா நெல் வரும். நீதிமான் நல்லவங்க அப்படிங்கிறத நிறைய வீடுகள் நீங்கள் அறிக்கையிட்டா அந்த அந்த காரியங்களை வீட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம், நாங்கள் நெருஞ்சியை விதைச்சி நெல்லை அறுக்க முடியுமா? நெருஞ்சின்னு என்ன பிரதர்? அது ஒரு முள். நாங்கள் எங்கள் ப்ளே கிரவுண்டில் ஃபுட்பால் விளையாட போகும்போதே ஒரு பக்கத்தில் பூரா நெருஞ்சி முள்ளாக இருக்கும். பால் அடிச்சு விட்டு அங்கே போய் காலில் அப்படி அப்பிடும் அவ்வளோ. அது வேறு நாங்கள் வந்து வெத்துக்காலில் விளையாடுறது பாருங்கள். நாங்கள் அப்போ யார் இந்த இதை போட்டு விளையாண்டா? ஸோ முள் அதுதான் நெருஞ்சுங்கிறது. அப்படி இப்போ நெருஞ்சி விதைச்சா குறிஞ்சி பூவாக கிடைக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குத குறிஞ்சி. குறிஞ்சி தேன்லே சிறந்ததான். தெரிஞ்சுக்கிட்டது சொல்கிறேன். நீங்கள் நீலகிரி அந்த இதில் போனால் குறிஞ்சி பூக்களை பார்க்கலாம். 12 வருஷத்துக்கு தான் பூக்கும். அதில் தேன், அந்த 12 வருஷம் இருக்கிற தேன் வந்து எடுத்துன்னா அது விலை கூடின தேன். அதுதான் அவங்களுக்கு புரியாதனால தான் அந்த பாருங்கள், ஒரு பழமொழி சொல்லிட்டாலும் அதுக்கு அர்த்தமெல்லாம் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது நிறைய பேர். அப்போ நெருஞ்சி வச்சா நெருஞ்சி, குறிஞ்சி வதச்சா குறிஞ்சி, இல்லாட்டா வாழ்க்கை அவிஞ்சி. ரைட்டா? அப்போ என்னத்தை விதைக்க போகிறீங்க? நெருஞ்சியை விதைச்சிடக்கூடாது, நல்ல காரியத்தை விதைக்க வேண்டும். நீதிமான்ங்கிறத பேசணும். விட்டுறாதீங்க. யாராவது பேசினா, தப்பாக பேசினா, என்ன சொன்ன? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும், எனக்கு எதிராக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவினை நான் குற்றப்படுத்துவேன். நமக்கு ஒரு பேச விட்டுறக்கூடாது. வீட்டில் சத்தம் கேட்டுச்சுன்னா பொறுப்பு இருக்குது நமக்கு. நம்ம இல்லங்களில் யாரும் நெகட்டிவாக பேசினா போயிட்டு போயிட்டுனா விதைச்சிட்டு போட்டோம். குப்பையை வச்சுட்டு போகாமல் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நீங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு நீ அவன் இவன்னு சொல்ல முடியுமா? விட்டுருவோமா? உங்கள் வீட்லேயும் நீங்கள் தப்பாக விதைக்கக்கூடாது. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கை மேலே வரலாம், ஆண்டவர் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. துதிகளுக்கு பாத்துறாரு. அவர் நம்ம நீதிமான் ஆக்கியிருக்கிறார் ஃப்ரீயா. ஆமென். ஸோ அதனால் இங்கே பாருங்கள், நீதியுடைய கிறிஸ்துக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும் படிக்கும். இந்த விசுவாசத்தின் மூலமாக இந்த நீதி வருதான். தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியுடையவனாக இருந்து நான் செஞ்சு அதை வாங்கலை, தேவன் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தார். அந்த நீதியை நம்ம உடையவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். சார், இன்னொரு வசனத்தை படிக்கலாம். ரோமர் 1:17 சொல்லுகிறது. ரோமர் 1:17. அதை நம்ம ஏற்கனவே கேட்டுருக்கிறோம், படிச்சிருக்கிறோம் நிறைய நாள். ஒரு பெரிய இந்த உலகத்திலே பெரிய மாற்றம் நிகழ்வதற்கு இந்த வசனம் ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க அந்த காலங்களில். பாருங்கள், இது ஒரு சபைங்கிறது வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 2025 வருஷமாக இருக்குது. இயேசு மரித்து உயிரோடு எழும்பினதுக்கு பிறகு சபை ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். அல்லது கிட்டத்தட்ட 2000 வருஷம்னு வச்சுக்கிடுவோம். 2000 வருஷமாக சபை இருக்கிறது. ஆனால் ஆரம்ப காலங்களில் சபை வந்து இப்படி கிடையாது. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நிறைய பேர் செஞ்சால் தான் ஆரம்பம்னா, நான் ரொம்ப ஆரம்ப காலத்துக்கு போகலை, பவுல் காலத்துக்கு பிறகு அதற்கு பிறகு நிறைய பேர் உலகம் முழுவதும் சபை நடந்தது. எப்படி அப்படின்னா, நம்ம இப்போ பார்க்குற மாதிரி இந்த புரொட்டஸ்டன்ட் அந்த சர்ச்சு கிடையாது. ஒரே ஒரு சர்ச்சு ஆரம்ப காலத்துலேருந்து. ஆரம்பத்தில் நல்லதாக இருந்து பிறகு வந்து வேறு வழிபாடுகள்லாம் வந்துட்டு, உருவ வழிபாடுகள் வந்துச்சு. அப்படி செஞ்சால் தான், இதை செஞ்சால் தான் நீதிமானாக முடியும் அப்படின்ட்டு, இதெல்லாம் செஞ்சால் தான் நீதிமானாக முடியும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி, ஒவ்வொருத்தரும் பாவங்களை தங்களுடைய ஊழியக்காரன்ட்டு போய் அறிக்கையிட்டு நல்ல காரியங்களாக செஞ்சு அப்புறம் அவங்க பார்வையில் நல்லதாக இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்து. அப்போ தான் மார்ட்டின் லூத்தர் அப்படிங்கிறவர் ஒரு ரிவைவலை, ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். அந்த வசனம் இதுதான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி.
விசுவாசத்தினால ஒருத்தர் ரட்சிப்பு பெறுறான் அப்படிங்கிறத, விசுவாசத்தினால தான் நீதிமான் வாழ்வான் அப்படிங்கிறது தான் மார்ட்டின் லூத்தருடைய மிக முக்கியமான ஒரு முழக்கம். பைபிளில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டார். செஞ்சதுனால நான் நீதிமான் ஆகிறது இல்லை, செஞ்சதுனால ரட்சிப்பு பெறுறதில்லை. இயேசுவை விசுவாசிப்பதினால் ரட்சிக்கப்படுகிறேன், இயேசுவை விசுவாசிப்பதினால் நீதிமான் ஆக்கப்படுகிறேன். நான் இதெல்லாம் சர்ச்சில் போய் செஞ்சாதான், இதெல்லாம் கொடுத்தாதான், இந்த காரியத்தெல்லாம் செஞ்சாதான் நீதிமான் ஆகுவேன் அப்படின்னு இல்லாமல், நான் இப்போ விசுவாசிக்க பொழுதே நான் நீதிமான் ஆகிறேன் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 15th செஞ்சுரின்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு ரிவைவல் ஆரம்பிச்சது. ஆமென் சொல்லுமா? அதை தான் இன்றைக்கி வந்து மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ அது எப்படி எழுதியிருக்குன்னா, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. சொல்லுங்கள், விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. இந்த வசனம் என்ன சொல்லுது? வசனத்தை படிச்சுக்கிடணும் பாருங்கள். இப்போ சயனில் தங்க கடை இருக்குது அப்படின்னு சொன்னால் புரியணும். பிறகு அதை சொல்லுறதுக்கு பிறகு பேர் கேட்பாங்க, எங்கே இருக்குது தங்கம் ஃப்ரீயாக சயனில் இருக்க கடையில் 10 பவுன் கொடுக்குறாங்கன்னு சொன்னதுக்கு பிறகு, கடை எங்கே இருக்குது சொன்னாங்க, கடை எங்கே இருக்குது சொன்னாங்க, வாங்க இப்போ அதை விட்டுருது பாருங்கள். ஒரு சின்னதான் தங்க கடை, சயனில் இருக்க தங்க கடையில் 10 பவுன் நகை கொடுக்குறாங்க ஃப்ரீயாக, போங்க அப்படின்னு சொன்னால் தங்கம் இருக்கிறது கடன் ஞாபகம் இருக்குது, சயனை விட்டாங்க. அதே போல் தான் இங்கேயும் எப்படி ஒரு ஆளுக்கு நீதி கிடைக்குதுன்னா, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. சொல்லுங்க, எப்படி உண்டாகுது? உண்டாகும் தேவநீதி. தேவநீதி விசுவாசத்தால் மாத்திரம் தான் கிடைக்குமா? விசுவாசத்தா தான் கிடைக்கும், செஞ்சா கிடைக்காது. செய்யறதுனால வர்றதில்லை. அப்போ நம்ம செஞ்சு வாங்க முடியாது. செஞ்சு வாங்க முடியாது. இது ஃப்ரீ, இலவசமாக இருக்கிறது. கர்த்தர் நன்கொடையாக அருளுகிறார். எல்லாருக்கும் நன்கொடை. எல்லாருக்கும் இயேசுவை பலியாக்கி வரவனுக்கெல்லாம் இயேசுவை நன்கொடையாக கொடுத்த உடனே இயேசுவை வாங்கினவனுக்கெல்லாம் இயேசுவை எப்படி வாங்குறாங்க? விசுவாசனால. நான் விசுவாசிக்கிறேன், இவர் தான் என் பாவத்தை போக்குன தேவகுமாரன், மரித்தார், உயிரோடு எழும்பிட்டார், இவர் தான் என்னுடைய இறைவன், என்னுடைய ஆண்டவர்னு அவர் அறிக்கையிட்ட உடனே அந்த இயேசு ஆண்டவருடைய ஆவிகளை கொடுத்துட்றாரு. அதை விசுவாசனால இந்த தேவ நீதியை அவங்க பெற்றுக்கிட்டுறாங்க. சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? வேற எதையுமே செய்யலை. விசுவாசத்தினால, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கு என்ற இந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த நல்ல செய்தியின் மூலமாக அந்த நீதி வெளிப்படுத்தப்படுது. அப்போ நற்செய்தியின் மூலமாக நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சுவிசேஷத்தில் நற்செய்தியினுடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கணும் பேசுகிறேன்ல, அது என்னென்னா, நற்செய்தி என்ன? பாவியாக இருக்கிற உலகத்தில் இருக்கிற இன்றைக்கி 840 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இதில் இயேசுவை விசுவாசித்தவர்களை அந்த கூட்டம் ஒரு 100 கோடி இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. அதை தள்ளிட்டு மீதி இருக்கிற ஒரு 740 கோடி ஜனங்கள் இயேசு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எதையாவது செஞ்சுட்டு வரணும் கிடையாது, வேண்டாம். பாவத்தெல்லாம் விட்டுட்டு வந்தால் தான் நீதி கிடைக்கும் கிடையாது. அப்படியே வந்து இயேசு நீர் என் இறைவன், எனக்காக என் பாவத்திற்காக நீர் மரித்தீர், உயிரோடு எழுப்பப்பட்டீர் அப்படிங்கிற இருதயத்தில், உண்மையில இருதயத்தில் விசுவாசத்து வாயினால் சொன்ன உடனே அவங்களுக்குள்ள அவர் போயிடுவார். ஃப்ரீயாக அவங்க கொடுக்கப்படுறார். எவ்வளோ இலவசமாக இயேசு கிடைக்கிறார். இயேசு ஏன் கொடுக்கப்படுறார்? இயேசுவை போல பூமியில் வாழ்கிறதுக்கு, இயேசுவை போல் நித்தியமாக பரலோகத்தில் வாழ்கிறது. இயேசு இல்லாமல் இந்த வாழ்வு, அதாவது ஒரு விதை இல்லாமல் ஒரு செடி வளர முடியாது, ஒரு விதை இல்லாமல் மரம் வளர முடியாது. இயேசு தான் நமக்குள்ள ஆவியில் ஊன்றப்பட்ட உடனே அதிலிருந்து வாழ்வு வரக்கூடியதெல்லாம் இயேசுவை வெளிப்படுத்தக்கூடிய அந்த விருட்சம், அந்த வாழ்க்கை, அது வெளிவருகிறது. அந்த செடி அழியுமா நீங்கள் மறிச்ச உடனே? கிடையாது. நம்ம சரீரத்தை மறிச்சா கூட அந்த வாழ்க்கை அழியறதில்லை. அந்த வாழ்க்கை தொடர்ந்து பரலோக வாழ்க்கையாய் மாறுகிறது. நித்தியமாக வாழக்கூடிய அந்த விதை நமக்குள் ஊன்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இயேசுவாகிய விதை ஒருபோதும் அழிவதில்லை. சரீரம் அழியலாம், ஒரு நாள் நம்மளுக்கு 100 வயசோ 120 ஆகும்போது சரீரம் அழியலாம். ஆனால் நம்முடைய ஆவிக்குள் விதைக்கப்பட்ட இயேசுவாகிய விதை, அந்த விதையை நம்ம எப்படி பெற்றுக்கிட்டோம்? இயேசுவே நீர் ஆண்டவர்னு சொன்ன உடனே அந்த குமாரனா இயேசுனுடைய அவர் நமக்குள் வந்தார், அந்த விதை நமக்குள் வந்தது. இப்போ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்? அந்த விதை வளர்றதுக்கு, அந்த அவருடைய வாழ்க்கை நமக்குள் வளருவதற்கு வசனத்தை கேட்டு தண்ணீர் ஊற்றுகிறோம். செடி அழகாய் வளருது. அவன் ஓங்கி வளர்கிற விருட்சக்கன்றை போல இருக்கிறான். நீதிமான்கள் எப்படி இருக்கிறாங்க? நல்ல இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கிறான். சொல்லுவோமா? சத்தமா ஆமென் சொல்லுவோம். இடையில அங்கீகரிக்கிறவங்களே ஆவியில் விசுவாசிக்க பார்க்கும், ஒரு வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். அங்கீகரிங்க, ஆமென் சொல்லுவோமா? விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இது ஒரு ஆரம்ப கால ஒரு செய்தியாக இருந்தாலும் நம்முடைய
ஸ்திரத்தன்மையை, இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கணும். யாராவது எதெல்லாம் சொல்லுவாங்கன்னா அது அப்படியே அவங்கள்ட்ட ஒன்றும் கேட்கக்கூடாது. எந்த பாவியையும் நீதிமானாக்குகிற காரியத்தை இயேசு செஞ்சு முடிச்சிட்டார். எப்பேற்பட்ட பாவியையும் ஒரே செகண்டில் அவன் நீதிமானாய் ஆக முடியும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஆயிடுவான். ஆமென். சரி, இப்போது இந்த ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம், நிறைய நீதிமை குறித்து நான் பேசணுன்னு இருக்கிறேன். இதை கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக கேட்கணும் பாருங்கள். அதான் உள்ளுக்க கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். சில பேருக்கு டோஸ் கொஞ்சம் குடித்தாலே போதும். இன்றைக்கி நமக்கு இந்த காரியத்தை குறித்து நிறைய குடிக்கணும். நான் ரோமர்களின் நிருபத்தை கொஞ்சம் நம்ம நிறைய ஆராயணும். சரி, ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் போயிட்டு 20வது வசனத்துலேருந்து 30வது வசனம் 10 வசனங்களை கவனிக்க போகிறோம். ரோமர் இது ரொம்ப அவசியம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விட்டமின்களும் அதில் இருக்குது. ஊட்டச்சத்து, நார்ச்சத்து, என்ன சத்தெல்லாம் சொல்கிறீங்களோ அது எல்லாம் சரீரத்துக்கு, ஆவிக்குரிய உலகத்துக்கு, சரீரத்திற்கு, வாழ்க்கைக்கு தரத்தை உயர்த்தும்படியான இந்த செய்தி. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும், உலகத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. எப்போ? இயேசு கிறிஸ்துவில் மரிப்பதற்கு முன்பு நீதிமான் ஒருவனாகிலும். அதுதான் இந்த கண்டெக்ஸ்ட்டை எப்படி பார்க்கணும். இது எப்போ சொல்லப்படுகிறது, எதை பற்றி சொல்லப்படுகிறது, எப்பொழுது காலத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இப்போ நீதிமான் ஒருவனாகிலும் என்று பைபிள் படிக்கக்கூடாது. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை பைபிள் சொல்லியிருக்கு. அதனால இந்த சர்ச்சில் வந்திருக்கவங்களாம் ஒருவனும் நீதிமான் கிடையாது. யாரும் நீதிமான் சொன்னாங்கன்னா பைபிளே சொல்லுது ஒருவன் நீதிமானாக இல்லை அப்படின்னு சும்மா அந்த குருட்டுத்தனமாக பேசக்கூடாது. ஒரு கதையை படித்தா கூட அப்படி பேசக்கூடாது. இப்போ ஒருவனும் நீதிமான் இல்லைன்னு, இப்போ ஒருவன் நீதிமான் இல்லைன்னு சொல்லியிருக்காதுல்ல, இல்லை. ஆனால் சில பேர் இப்படி சொல்லிடுறாங்க, அறகுற படிப்பாளிகள். ஒருவனும் நீதிமான் இல்லைன்னு பைபிள் சொல்லியிருக்கு. எங்கே சொல்லியிருக்கு? ரோமர் 3:10 சொல்லியிருக்கிறது. ஒழுங்காக படிங்கப்பா. இப்பொழுது ஒருவன் நீதிமான் இல்லைன்னு பைபிள் சொல்லலை. இயேசு சிலுவையில் மரிக்கும் முன்பாக ஒருவனும் நீதிமான் இல்லை. அதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த அந்த முழு அதிகாரத்தை படிச்சுட்டு வரும். அதுதான் ஒருவன் நீதிமான் ஆகில் இல்லை அப்படின்னா இயேசு கிறிஸ்து அப்போ என்ன பண்ணார்? சிலுவையில் எல்லா அநீதிமான்களுக்கும் எல்லா பாவிகளுக்குமா இயேசு சிலுவையில் மரித்து எத்தனை பேர் இயேசு விசுவாசித்தாங்களோ அத்தனை பேர் நீதிமான் ஆக்கிட்டார். அப்போ இந்த வசனத்தை இப்படி பார்க்கணும் பைபிள் படிக்கும்போது. இயேசு கிறிஸ்துவில் மரிக்கும் முன்பாக ஒருவனும் நீதிமான் இல்லை. அடுத்தால பாருங்க, அடுத்த வசனம், உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. இப்போ தேவனை தேடுகிறவன் நீங்கள் இல்லையா? சொல்லுங்க. இது எப்போ சொல்லியிருக்கிறார்? எப்போ உள்ளது? இப்போ தேவனை தேடுற ஆளே இல்லைன்னு பைபிள் சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு எப்படி தப்பாப்படும்? இப்படி நான் கூட தேவனை தேடிக்கிட்டு தானே இருக்கிறேன். அப்போ யாருக்கு ஒரு சொல்லி இருக்கிறது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் முன்பாக தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேடுகிற ஒருத்தனுமே கிடையாது. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படல. ரட்சிப்பு இல்லாதனால தேவனை தேடக்கூடிய வாஞ்சே கிடையாது. பழைய ஆவி அது. அதனால் அந்த அதிகாரம் எப்படி சொல்லுகிறது அதை புரிஞ்சுக்கிடணும். பைபிள் படிக்கும்போது புரியலை, நான் இங்கெல்லாம் சும்மா சத்தமாக என் காற்றுல வருது, அப்புறம் நான் கவனிக்கிறது இல்லை, வீட்டுக்கு போய்ட்டு தான் நான் பைபிள் படிப்பேன், அப்போ புரிஞ்சால் போதும். தப்பு பண்ணுறீங்க. பைபிள் படிப்பதற்குரிய விதங்களை சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி படிக்கணும்? வீட்டில் போனால் அவங்களுக்கு புரியாது பாருங்கள் சில நேரம். அதை இப்போவே சொல்லிக் கொடுத்துட்றோம். ஒருவனும் நீதிமாயில்னு அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து மரிக்கும் முன்பாக. அதே போல் உணர்வுள்ளவன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன? இயேசு கிறிஸ்து மரிக்கும் முன்பாக. தேவனை தேடுகிறவன் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் முன்பாக. அடுத்தல, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. எப்போ? இயேசு கிறிஸ்து மரிக்கும் முன்பாக. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவங்கலாம் சொல்லுங்க, சத்தமோடு சொல்லுங்க, கொஞ்சம் ஆவியில் இருக்கான்னு பார்ப்போம். உயிர் நாடி துடிப்பு எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மரிக்கும் முன்பாக. அவன் ஒருவனும் உணர்வுள்ளவன் இல்லை, ஒருத்தனும் நீதிமான் இல்லை, ஒருத்தனும் நன்மை செய்கிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். அப்போ இது நம்ம குறித்து சொல்லலை, ரட்சிக்கப்பட்டவங்களை குறித்து சொல்லலை. இயேசு கிறிஸ்துவில் மரிக்கும் முன்பாக ஒரு ஆள் அப்படி கிடையாது. அடுத்தல படிங்க. நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு பாருங்க. யாரும் நீதிமான், ஒருத்தர் நீதிமான் கிடையாது, ஒருத்தனும் உணர்வுள்ளவன் கிடையாது, நானும் கிடையாது, நீனும் கிடையாது, போங்க நம்ம 2 ரூபாயில் மண்ணு போ. இப்படி தான் சர்ச்சில் பிரசங்கம் நடந்துங்க. அந்த காலத்தில் தான் எங்களை போனவங்க உள்ளவங்க இல்லை பைபிள் இப்படி சொல்லுது அப்படின்ட்டு சத்தியத்தை போதிக்க வந்தோம். இப்போ நிறைய இடங்களில் சத்தியம் போதிக்கிறாங்க வருது. ஆனாலும் ஓரஞ்சாரம் சொல்லாதீங்க.
சத்தியம் என்ன சொல்லுதோ அதில் நிலைத்திருங்க. புரியுதா? ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஓகே. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. எவர்கள்? இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக. ஏன்னா அவங்க தொண்டையை திறந்தாலே பணவாட அடிக்கும். பணவாட என்ன? என் புருஷன் ஒரு அளவுக்கு ஆகாது, என் பொண்டாட்டி ஒரு அளவுக்கு ஆகாது, அது ஒரு இதுக்கு ஆகாது, இது ஒரு பூரா திறந்து பூரா நெகட்டிவ் தான். பிரேத குழியை நீங்கள் கலர் தோட்டத்தில் போய் பார்க்காண்டாம். நாத்தம் அதை தோண்டுனா நாத்தம் அடிக்கல, அந்த நாத்தம் செத்தா என்ன நாத்தம் அடிக்குமோ சாகிறதுக்கு முன்னக்கூட்டியே அந்த நாத்தம் அடித்தா செத்த ஆள் சாகவே அடிச்சிருவாங்க. பைபிள் என்ன சொல்லுது? மரணம் ஜீவனும் நாவில. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்தாங்க. வாயில் வந்ததெல்லாம் பேசுறது, சும்மா பேசி போட்டு போகிறது, அது நடக்கவா போகுதுன்னு நினைக்கிறது. அது கண்டிப்பாக நடக்கும். அன்னைக்கு நடக்காட்டும் 5 வருஷம் கழித்து நடக்கும். வராத வியாதி முதல்ல இவங்களுக்கு வரும், இவங்களை விட்டு போகவே செய்யாது. எனக்கு திருந்தினா தானே இருக்கீங்களா? வியாதியை சரீரத்தை கொண்டு போவதற்கு நம்முடைய வாயின் வார்த்தைகளை சரி பண்ணிடணும். மருந்து சரியாக சாப்பிட்ருங்க. கர்த்தருடைய வார்த்தை மருந்து. ஆமென். ஒரு சகமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு ஏதோ பிரசங்கம் பண்ணணும் போல இருக்கு. இப்படி எங்கெல்லாம் இருந்தது. ஒரு ஆள் டியூமரை கட்டியை பார்த்த உடனே ஆப்ரேஷன் பண்ணாமல் டாக்டர் போவாரா? கத்தியை தீட்டுற மாட்டார். அங்கே அறுத்து எடுத்து கட்டிகள்லாம் எடுத்தால் தானே சரி வரும். ஆமென். ரண வைத்தியன் பிசிக்கி உள்ளுக்கு இருக்கிற சீலெல்லாம் வெளியே எடுத்துட்டு மருந்தை போட்டு தையல் போட்டு தச்சாதான் வைத்தியன். ஓகே. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத எப்படி சொல்கிறார் பாருங்க ஆவியானவர். அவங்களுக்கு ஒரு வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார்? அழகு. அப்படியா? தொண்டை திறந்தாலே தொண்டை பிரேத குழிப்பா. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். பாருங்க, வஞ்சனை. வஞ்சனை என்னது? அடுத்துக்கெடுத்தல்னு வேறு தமிழில். அடுத்துக்கெடுத்தல்னா அடுத்தவங்க கெடுக்க வேண்டாம், தனக்கே சூனியம் வைப்பான். இப்போ சொல்கிறாங்களா அதுதான். அப்போ அந்த காலத்தில் இந்த பைபிளில் தனக்கே சூனியம் வைக்கிற அந்த சொல்லாடலாம் கிடையாது. இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க தமிழ் அறிஞர்கள். தனக்கே சூனியம் வைக்கிறாங்க. இந்த வார்த்தை அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்கள் தனங்களுக்கே சூனியம் வைக்கிறார்கள். அடுத்தவங்க வைக்க வேண்டாம். ஆனால் இவங்க கெட்டுட்டு அடுத்து சொல்கிறது பாருங்கள், இவங்களால தான் நான் கெட்டுப்போனேன். யாரால? புருஷனால். இவங்களால் நான் கெட்டு போனேன். யாரெல்லாம்? மனைவினால். இவங்களால் கெட்டு. எங்கள் மாமியானார் தான் எங்களை வாழவே விடலையே. 10 வருஷமாக அவள் வாழ விட்டாளா? யார்? இவங்க மாமியார் வாழ விடலையா? யூ ஆர் born again. யூ ஆர் blood washed. தொண்டைய வாயை இரத்தத்தினால் கழுவி இருக்கிறார் உங்களை. நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் உங்களை தலையாக்கும். ஆமென். நெகட்டிவா பேசவே செய்யாதீங்க. உங்களை யாரும் கெடுக்க முடியாது. நீங்க தான் கெடுறது காரணம் நான், உயர்வது காரணம் நான். மரணம் ஜீவனும் அவனவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று சொல்லுகிறது. நீங்க இடம் கொடுத்தாதான் உங்களுடைய வாழ்க்கையில பிசாசோ வேற யாரும் உங்களை கெடுக்க முடியும். இந்த உலகத்துல யாரும் பிறக்கல. நீங்க இடம் கொடுக்காத பட்சத்துல யாரும் உங்களை கெடுக்கவே முடியாது. பிசாசு கெடுக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுமா? அடுத்து உங்களை சொல்லவே செய்யாதுங்க. இவங்களால தான் நான் ஃபெயில் ஆனேன், இவங்களால தான் மார்க் வாங்கலை, இவங்களால தான் ஒழுங்காக வேலை செய்யலை, இவங்களால தான் என் திருமண வாழ்க்கை ஒழுங்காக போகலை, இவங்களால தான் பிள்ளைகளை ஒழுங்காக, இவங்களால பணம் இல்லாமையினால, அது இல்லாமையினால, துணி இல்லாமையினால, இடம் இல்லாதனால, வீடு இல்லாதனால. வாய்களை திருத்தி கொள்ளுங்கள். வீட்டை கொண்டு வருவது வாய், பிள்ளைகளை நல்லாக்குறது வாய், வசதி வாய்ப்புகளை கொண்டு வருவது உங்களுடைய வாய், சொத்துக்களை சம்பாத்தியம் பண்ணுறது உங்களுடைய வாய், ஆரோக்கியமாக்குவது உங்களுடைய வாய். எல்லாம் உங்களுடைய வாயினால தான் அவருக்கு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுங்கள். கவனிச்சிங்களா? இனிமேல் அடுத்தவங்கள மேலே மற்றவங்கள இது எஸ்கேப். ஏன்டா பாவம் செஞ்ச ஆதாம்கிட்ட தேவன் கேட்குறார். நீர் தந்த ஏவாள் நாள் தானே. எப்படியா? நீர் தந்த, அது ஏவாள் நாள்னு சொல்லியிருக்கலாம். அது நீர் தந்த அப்படி அவர் பேர போட்டுருது. நீர் ஏன் தந்தீர் அவளை? எப்படி இருக்கு? எப்படி பேசுகிறான் பாருங்க. பாவம் பண்ண உடனே வாய் எப்படி போச்சு பார்த்தீங்களா? என்னப்பா எப்படி மாமனார்கிட்ட இப்படி ஒரு இந்த கேட்டு விட முடியுமா? அன்றைக்கி தான் ஒரு ஆள் 2 பேர் வந்தாங்க ஜெபம் பண்ணதுக்கு. இதே போல் நானும் எங்களுக்கு மாமா இருக்கார். அப்போ நீ என்ன குடும்ப வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கேன்? அது உங்களுடைய மகளால் தான். அடஸ் களத்தடா செருப்புன்ற மாட்டார். கடவுள்கிட்டே ஒருத்தன் பேசுகிறான் பாருங்களேன்.
அந்த ஆதாமுடைய பிள்ளையாக இருந்தது தான் நம்மளை கர்த்தருடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறார். ஆதாம் பேசுறது போல் நீங்கள் பேசக்கூடாது, இயேசு பேசுறது பேசணும். சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்கள். நல்லா இன்ட்ரெஸ்டாக கேட்குறீங்களா? அப்போ மாற்றிக்கிடவும் செய்யணும்ல. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன சிரிச்சு சிரிச்சு கேட்குறீங்க, ரசித்து ரசித்து கேட்குறீங்களே, அது எப்படி நடக்கணும்? ஆமென். பேசக்கூடாது, தப்பாக பேசவே கூடாது. தப்பாக பேசுறதுக்கு நல்லா பயின்று இருக்கிறோம் உலகத்தில். நீங்கள் ஒரு காலேஜுக்கு போனால் போதும், உங்களுக்கு ஒரு ஆளாக ட்ரெயின் கிடைப்பான்னு என்ன போல் கிட்டத்தட்ட 20 பேர் ஒரு பையனுக்கு ட்ரெயின் கொடுக்குறாங்க. பசங்க வெவ்வேறு கோணத்துலேருந்து, ஒருத்தன் யூபியிலேருந்து வந்திருக்கிறான், ஒருத்தன் பீகார்லேருந்து வந்திருக்கிறான். எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பல்வேறு கலாச்சாரத்தோடு வந்து அப்பி என்னெல்லாம் பண்ணணுமோ லைவாகவே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் கெட்டு போகிறதுக்கு, குட்டி சோவராகிறதுக்கு எல்லாம் பண்ணுறாங்க. அதன் மத்தியில் ஜெயம் பெற்றவனாக எழுந்து நிற்பதுக்கு வார்த்தை அவசியம். எப்படிப்பட்ட உலகத்தை நம்ம வாழ்கிறோம் தெரியல. வேலை செய்கிற இடத்துல கெடுவதற்கு அத்தனை வாய்ப்புகளும் வசதி வாய்ப்புகளும் பேசாதவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான். அப்படியே பார்த்த ஒன்றுமே தெரியாது எனக்கு, இல்லையா? வாழ்க்கையில் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறான். ஆனால் எல்லாத்தையும் எப்படி அணுகணும்? யோசேப்பை போல உதறி தள்ளிவிட்டு நான் நீதிமான் அப்படின்னு இருக்கணும். அந்த அதுக்கு தான் நம்ம இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீதிமானாக ஃப்ரீயா. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குள்ளே தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறாருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறார்? அந்த உலகத்தில் உள்ளவங்க அப்படிங்க. நம்ம இப்போ உள்ள ஆள்கள் கிடையாது. ரட்சிக்கப்படாமல் இயேசு உயிரோடு எழும்புவதற்கு முன்பாக யாரை குறித்து சொல்லுது? பழைய ஏற்பாட்டுக்காரங்களை குறித்து சொல்லுது. இப்பவும் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களா? பிறகு இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? ரட்சிக்கப்படாதவங்க. நீதிமான் இல்லைன்னு சொல்ல, ரட்சிக்கப்படாதவங்க அவங்க நீதிமான் கிடையாது. உங்களையும் சேர்த்துக்கிடாதீங்க இது கூட. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, இது உங்களுடைய வசனம், உங்களுடைய இது வந்து ரட்சிக்கப்படாதவங்களுக்கு காரியம் கிடையாது. ஆனால் சில கிறிஸ்தவர்கள் அவங்க வாயில் பாம்பின் விஷயத்தை வச்சுருக்காங்க, விசுவாசிகள் கூட. ஏன்னா வாயின் வார்த்தை நன்மையும் தீமையும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ரைட்டா? இப்படிலாம் இருக்க சொல்ல அடுத்த வசனம் சொல்லுகிறது 14. வேகமாக போடலாம். அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. ஏன் இவ்வளவு விவரிக்கிறார் ரோமர்கள் நிருபத்தில்? வாய் சபிப்பினாலும் கசப்பினால் நிறைந்திருக்கிறது. நினச்சி பாருங்கள், சில பேர் இப்போ சர்ச்சில் உள்ளவங்க கூட நொந்து போயிட்டேன்னா போதும், அவங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்க பாருங்க. முதல்ல நொந்து போகிறதுக்கு காரணமே முதல்ல அவங்க வாய் தான். நம்ம தெரியும் பாருங்க, அரிசியை தூக்கி வெந்நியில் போட்டால் வேகமாக வேகாதான். பிறகு கஞ்சியாக பஸ்பமாக இட்டு பிரதர், அது காரணம் ரொம்ப வெந்திருக்குன்னு அர்த்தம். கூழாயிட்டு பிரதர், இன்னும் நல்ல போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அவன் ஒரு ஆள் ஆரம்ப கால விசுவாசி, நல்லதாக இருக்கிறார். இயேசு ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஆரோக்கியம், பலனை கொண்டு சுச்சாம பிரதர் வர கொஞ்சம் மூச்சு இழுக்குதா? அப்போ நம்ம கை வச்சு ஜோம் பண்ணி எல்லாம் அனுப்பி விடுவோம். எங்களை வசனத்தை அறிக்கை பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி கொடுத்து விடுவோம். பிறகும் அது தேராது. இப்போ வீட்டில் பேச்செல்லாம் வேறு மாறுங்க. அப்படின்னா நீ உருப்படுவியா, நீ சாவு, நீ அப்படிச்சு இப்படிச்சின்னு பேச. பிறகு அடுத்தால ஒரு 2 மாதம் கழிச்சு வரும். ரொம்ப இந்த இடது கால் இழுத்துட்டே போகுது பிரதர். ஏன் இழுத்துட்டு போகுது? வாயை மாற்றுறது கிடையாது. அப்போ நமக்கு தெரியும் ரொம்ப தான் வாய் பேசியிருக்கு போலுக்கு. வாங்க அவன் தலை கை வைக்க முன்னாடி முதல்ல வாயை தான் சரி பண்ண நினைப்பேன். அந்த நேரத்தில் சொல்ல முடியாது பாருங்கள். அதனால் தான் அந்த கை வச்சு ஜோம் பண்ணுறது பைபிளில் என்ன சொல்லி தெரியுமா? யாருக்கு சீக்கிரத்தில் தலையில்னு சொல்லலாமா, எங்கேயும் கை வைக்கலாம். யார் மேலும் சீக்கிரம் கையை வைக்காதுன்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஏன் நம்ம ஆளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீ சில ஆட்கள் மேலே கை வச்சேன்னா அங்கே ஒரு பிசாசு இருக்குது, அது உன்ட்ட அப்படி பாஞ்சு உன் கை நேரத்தை அப்படி தான் ஜோம் பண்ண போனேன், அவங்களுக்கு கை வச்சு ஜோம் பண்ண பாருங்கள், இந்த கால் நடக்கவே வழங்க மாட்டேக்கு, அங்கே இருக்க பேய் எனக்குள்ள வந்துட்டு போலுக்கு, அது சொல்லியிருக்கு, சீக்கிரம் யார் மேலே கை வைக்காதுன்னு சொல்லியிருக்கு. இது ஒரு பிரசங்கம். இதை ஒரு கோஷ்டிகள் சேர்ந்துக்கிட்டு, ஆமாம் நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் சிஸ்டர், ஆமாம் நல்லையா, இப்படியா பைபிள் சொல்லியிருக்கு? இல்லை, எதுக்கு சொல்லியிருக்கு சீக்கிரம் தள்ள கை கூடாதுன்னு? எல்லாரும் ஓடி வந்து என் தள்ள கை வைங்க பிரதர். சரி, சில பேருக்கு வருத்தம் வந்துடும், நான் சரிச்சிட்டு பாஸ்ட்டு முன்னால் போனால் என் மேலே கையே வைக்கல, சரியா, சரி அப்போ நம்ம வச்சுருது. ஏன் அப்படி செய்யக்கூடாதுன்னு நான் ஒன்று சொல்கிறேன். ஏன் சீக்கிரம் கை வைக்கக்கூடாதுன்னா, ஆண்டவர் உடைய வாழ்க்கையில் வேலை செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்?
புரியாமல் ஒரு ஆள் மேலே கை வைக்கக்கூடாது. ஒன்று, பாஸ்டர் சில நேரத்தில் ஏசியில் இருக்க நிறைய வேக்கலை, ஒருவேளை வேத்திருந்துன்னு வைங்களேன், உப்பு இருக்கும். நம்ம அடிக்கடி இப்படி அவங்க மேலே தலையில் கை வைக்க, வேத்த கையை வைக்க, அவங்க தலையில் வந்து பட முடி சீக்கிரம் ஊந்து போக மொட்டையாகிடுவாங்க, நோய் தான் குணமாகாது. ஒன்று, அவங்க தலை வேற வெட்டையாகும், என் கையில் வேற, இதுதான் நடக்கும். ஒரு மாற்றம் நடக்கும். உள்ளுக்கு போனால் தானே இந்த மாற்றம் நடக்கும். அப்போ என்னன்னா, தலைக்கு உள்ளுக்கு போகக்கூடிய வசனம் நல்லா புரியணும். புரிஞ்சதுக்கு பிறகு தான் கை வச்சு ஜெபம் பண்ணணுமா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரியதுக்கு முன்னாடி தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லாரும் வந்து ரெடியாக தான் லைனில் தான் நிற்கிறது வைங்க. அப்போ யார் மேலும் சீக்கிரம் தலையில் கை கூடாதுன்னு எதுக்கு சொல்லியிருக்கு? அதுக்கு சொல்லியிருக்கு. புரிஞ்சதுக்கு பிறகு தான் ஒரு ஆள் மேலே கல்லை வைக்கணும். நம்மளுக்கு அவசரம். நானே கூப்பிட்டு வந்துட்டேன் இது ஒரு ஆளை, புது ஆளை, பாஸ்டர் தலையில் கை வைக்கல. ஏன் கை வைக்க மாட்டேங்கிறாரு தெரியுமா? இதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல முதல்ல கேட்கணும். உள்ளுக்கு முதல்ல போகணும். போனால் தான் அந்த வார்த்தைகள் வேலை செய்யும். புரியுதா? ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். சரி, ஸோ இங்கே வசனம் சொல்லுகிறது 1:17 பார்த்தோம். இப்போ 3:14 பார்க்குறோம். அவர்கள் வாய் கசப்பினாலும் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. இந்த வாயை மாற்றினாலே வாழ்க்கை சரியாயிடும். இந்த உலகத்தார் அப்படி தான் இருக்கிறாங்க, நாம் அப்படி இருக்கக்கூடாது. சரி, எதுக்கு இந்த போர்ஷன் நான் பார்த்துட்டு வரேன் தெரியுமா? இப்படிலாம் இருக்கிறாங்க உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. வாய் கசப்பும் சபிப்பினால் இருக்குது. இவங்களை மாற்றணுன்னு தான் என்ன பண்ணுறாரு? 15வது வசனம் படிப்போம். 15, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதுக்கு தீவிக்கிறது. என்ன அடித்தானா அப்போ அதற்கு நான் அடிப்பேன், என்ன ஏசினால திருப்பி நான் பேசியாவேன். சில பேருக்கு இது இருக்கு மாதிரி ஒரு மாதிரி, எனக்கு செஞ்சுட்டாங்களா திருப்பி செஞ்சுருவேன். பிள்ளையாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், என்ன ஏசினார்ல திருப்பி 2 வார்த்தை கொடு. என்ன நீ புருஷனுக்கு அடிமையா அப்படிங்கிறது. யார்? மாமியார். யார்? மனைவியோட அம்மா. அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. அண்ணன் தம்பி மாதிரி, நீ ரொம்ப அடிமையாயிட்டியோ அவன் புருஷனுக்கு அப்படிங்கிறது. அதாவது அந்த இது உசு பேத்தி விட்றது. நம்ம ஒரு பாசியில் பேசணும். உசு பேத்தி விட்றது. நீ ரொம்ப அடிமையாயிட்டுன்னா பொண்டாட்டிக்கு அடிமை நீ என்ன அப்படின்ட்டு புருஷன்ட்ட சொல்லி கொடுக்குற. அதே போல் மனைவிட்டையும் சொல்லி கொடுக்குறது. நீ ரொம்ப அவனுக்கு அடிப்பணிஞ்சே போன அடிமாடா அப்படிங்கிறது. அந்த அப்படியா நெக்ஸ்ட் டே ஒரே அமர்க்களமான சண்டை. இருக்கீங்களா? யார் அப்படி லேசாக பொடி போட்டு விட்ருவாங்க. நான் சொல்கிறேன், இது உலகத்தில் யூடியூப்லேயும் நடக்கு, எல்லா இடத்துலையும் நடக்கு. எச்சரிக்கையாக இருங்க, யாருக்கும் இணங்காதீங்க, வசனத்தின்படி நில்லுங்க. என்ன செய்யணும்? புருஷனும் மனைவி திருமணமானதுக்கு பிறகு ஒரே சரீரம், ஒரே சரீரம். அவக்கை ஒங்கை ஒங்கை அவக்கை, அவக்கை அவங்கை ஒங்கை அவக்கை, அவ வரல உன் வரல உன் வரல வரல, அவ தலை உன் தலை உன் கால் அவ கால். மறந்துடாது, எதாட்டும் அதுக்கு விரோதமாக பேசாது. இதான் ஃபேமிலி லைஃப். இதை ப்ராக்டிஸ் பண்ண. நல்ல நீ அடிமன்னு பேசாத, அவனுக்கு உள்ளுக்கு 2 தடவை கலந்துருக்கிறாய். இந்த உணர்வு இல்லாமல் பைபிள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வீட்டில் என்ன பிரச்சனை ஆண்டவரே போயிட்டு சரி பண்ணிட்டு வா முதல்ல. ஆமென். நீ தனி மனிதன் கிடையாது. தனித்து நீ வாழ்வதற்காக படைக்கப்படவில்லை, இணைக்கப்பட்டு வாழ முடியாது படைக்கப்பட்டிருக்கிறாய். சொல்லுங்க ஆமென். சத்தமாக சொல்லணும் அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்? அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பைபிள். இதற்கு விரோதமாய் உலகத்தில் கோடிக்கணக்கான செய்திகள் பேசப்படுகிறது. குடும்ப வாழ்க்கை விரோதமாக நீங்கள் புத்தகத்தை எடுத்தாலும் சரிதான், பெண்ணுரிமைங்கிற பேரில் நிறைய ஆட்கள் பேசுறது அப்படி இப்படியும். அவங்க என்ன வேலை பண்ணுறான்? பிசாசு உசு பேத்தி விடுறான் இப்பவுமே. அதனால் என்ன நிகழ்கிறது? வெளிநாடுகளைப் போல இந்தியாவில் விவாகரத்துகள் அதிகரிக்கிறது. இது யாருடைய திட்டம்? ரகசிய திட்டம், பேயினுடைய ரகசிய திட்டம். ஸோ இதுக்கு எதிராக, இது 2வது முறை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், சபை எழுந்து நிற்க வேண்டும். அப்போ பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய உடன்படிக்கையோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை எப்படி பார்க்க சொன்னார், எப்படி வாழ சொன்னார், அப்படி வாழ்கிறது வாழ்க்கை. ரைட்டா? சொல்லுங்களா ஆமென். ஆண்களும் அதே போல தான். இது ரொம்ப முக்கியமானது. சில பேர் வாழ்கிறாங்க வீட்டில், ஒரே குடும்பம் போல் வாழ்கிறதே இல்லை. ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, குடும்பமாக இல்லை. குடும்பத்தை குலைக்கிறது தான் பிசாசு வரைஞ்சு கட்டி நிற்கிறான். சரி, அவர்கள் கால்கள்
ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிக்கிறது. எப்படி சிந்த தீவிக்கிறான்னு தெரியாது. சைலன்ஸ் துப்பாக்கி, ரகசியமாக அவங்கள்ட்ட சொல்லிடுறது, இப்படி 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 இப்படி. ஒரு சின்ன சொல்லு போதும். ஆனால் உலகத்தில் நீங்கள் கேட்குறது சத்தியத்தையும் அவங்க படிக்கிறாங்க, பேசுகிறாங்க அவங்கக்கிட்ட எப்படி இருக்கணும். அவங்கெல்லாம் அதாவது பொதுவாக திருமணத்துக்கு முன்பாக திருமண ஆலோசனைகள் நிறைய அவசியம். திருமணத்தின் போது திருமண வாழ்க்கையில் நடக்கும்போதும் ஆலோசனைகள் நிறைய அவசியம். இதெல்லாம் நிறைவேறி இல்லாமல் ஒரு சண்டைக்கு சர்ச்சுக்கு வர்றது, பிறகு வீட்டுக்கு போகிறது, பிறகு எங்கெல்லாம் அங்கே போகிறது, வேலைக்கு போகிறது, வர்றது, இப்படி குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்துட்டு உலகத்தில் இருக்கிற ஆட்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு மம்மையார் தாத்தா பாட்டி அவங்க எல்லோரும் ஊரில் சொல்கிறதே கேட்டுட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். மணிக்கணக்கில் கேட்டு 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 பைபிளுக்கு அவனுக்கு சம்மந்தம் இருக்காது. அதனால தான் வாழ்க்கை சீரழிவை சென்றடைகிறது. அப்போ மாற்றுவதுக்கு என்ன பண்ண வேண்டும்? இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குறோம். ஆண்டவர் இந்த லைனில் என்ன திருப்பி விட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் உங்ககிட்ட. ரொம்ப முக்கியமானது. கணவனுக்கு விரோதமாக மனைவியும், மனைவிக்கு விரோதமாக கணவனும், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்களும், பெற்றோர்களுக்கு விரோதமாய் பிள்ளைகளும் எந்த இடத்துல எந்த நேரத்தில் சிந்திக்கவே கூடாது. அப்படி யூடியூப்பில் முன்னாடி நான் என்ன பண்ண பெருமா, நோய்களை குறித்து நான் பார்க்கவே மாட்டேன். பேப்பரில் நியூஸ் அங்கெல்லாம் வரும், இந்த ஹாஸ்பிட்டலில் இதை குணமாக்குகிறார்கள், அட்வர்டைஸ்மெண்ட் சைடில் வரும் பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த இதை படிக்கவே மாட்டேன். நோய்களை குறித்து நான் படிக்கவே மாட்டேன். நீ யாரையும் குணமாக்கி எப்படி போ, பயங்கரமான விசுவாசத்தோடு நோய்களை குறித்து எங்கேயும் போட்டு டாக்டர் ஆஸ்பத்திரி இதெல்லாம் போட்டு படிக்கவே மாட்டேன். எனக்கு இயேசு தந்த குணம் எனக்குள்ளே இருக்குது. எங்கள் நோயை பற்றி நான் கேள்விப்படவே மாட்டேன். கெட் அவுட் அப்படின்றது. நோயை பற்றி படிக்கவே மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். இப்போ ஒரு நிர்வாண படத்தை பார்க்கக்கூடாது பாருங்கள், அதே போல் தான் அதையும் பார்க்க மாட்டேன். நான் ஆரோக்கியத்தோடு பலத்தோடு இருக்கிறது காரணம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் உள்ளுக்கு தரித்து கொள்ளுங்கள். எதையும் பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய ஆமாம், எகிப்தின் செய்தியை கேட்கும்போது நோய் உண்டாகும், தீர்வின் செய்தியை கேட்கும்போது நோய் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. நோய்களை பற்றி யாரும் ஜாஸ்தி பேசுகிறாங்கன்னா ஒன்று பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுங்க பேசுங்க. அதுக்கு பிறகு உட்காந்துட்டு ஐயோ ஐயோ நீ நாயா, தேவனுடைய வாய். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தேவனுடைய வாய் நீங்கள். தேவன் எப்படி குணமாக்கி இருக்கிறார் என்பதை பேசுங்கள். அதுதான் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். அந்த அன்பை தான் உள்ள ஊற்றி இருக்கிறார். இயேசுகிட்ட கேட்டபோது எல்லாம் சொல்லியிருப்பாரா? கிடையவே கிடையாது. அவன் வந்தான், ஒரு வார்த்தையை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். பேசினார். இப்பொழுதே டமால் டுமீர், இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம் விசுவாசத்தினால் நீதிமான் வாழ்வான் என்று நான் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, இன்னும் 2 வசனம் படிச்சிடலாம். படிங்க. அடுத்தது நிறைய இருக்குது. ஆனால் நாசம் நிர்பந்தமும் ஒரு வழிகளில் இருக்கிறது. நாசம் நிர்பந்தமும் சமாதான வழியை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். யார்? இயேசு கிறிஸ்துவில் மரிக்கும் முன்பாக இருந்த ஜனங்கள் இப்பவும் நிறைவேறுகிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்படாங்க அப்படி கிடையாது. அடுத்த வசனம் பாருங்க, 18. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. அப்போ இது ஒரு கோட்டட் ஸ்கிரிப்சர் பேசேஜ். அப்போ இது எங்கே எழுதியிருக்கு? பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. அதை எடுத்து அப்படியே இங்கே போட்ட உடனே ஆட்கள் நினச்சிட்டாங்க நம்மளை பார்த்து சொல்கிறாரு. கிடையாது. பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்க இயேசு கிறிஸ்து மரிக்கும் முன்பாக பயமே இல்லாத அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. பிறகு இப்போ என்ன நடந்துச்சு? அடுத்தல பாருங்கள். இப்போ என்னவா? மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் முடிக்கும், உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினைக்கு திருப்பி ஏதுவானவர்களாக முடிக்கும். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லுகின்ற அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் என்ன படிச்சுட்டு இருக்கோம்? ஓகே 1லேருந்தே போட்டோமா? நம்ம 10லேருந்து போட்டோமா? தப்பாக சொல்லியிருக்கிறேன். ஓகே 20 to 30 தான் படிச்சிருக்கணும். டைம் ஆகிட்டு. அப்போ இந்த ஒரு வசனத்தை படிச்சுக்கிட்டோம். மீதி உள்ளது அடுத்த வாரத்தில் கவனிப்போம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பு நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. சொல்லுங்கள். நியாயப்பிரமாணமாக மூலமாக எந்த மனுஷனும் நீதிமானாய் ஆக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய நீதி என்ன நீதி? சுயநீதி. இவ்வளோ சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் நிறைய இருக்குது. நான் நல்லவன் சொல்கிறது இருக்குல்ல. இதை செஞ்சுட்டேன் நல்லவன், இதை செஞ்சுட்டேன் நல்லவன். இன்னொரு ஆள் ஒன்றுமே செய்யலை, அவன் எப்படியா? அவனும் நல்லவன், நீதிமான். யார் போல் நீதிமான்? உங்களை போல் நீதிமான், தேவனை போல் நீதிமான். அப்போ நீதி எங்கேருந்து வருது? நியாயப்பிரமாணத்தினால் வரல. எங்கேருந்து வருது? விசுவாசத்தினால் வருகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருதயத்தில் இருக்கிறதா நான் நீதிமான் என்பது? விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் எழும்புவோமா? தேங்க்யூ ஜீசஸ்.
எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோமா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவருடைய நீதியை நமக்கு தந்திருக்கிறார். நமக்குள்ளாய் வந்திருக்கிற அப்படின்னாலே நாம் நீதிமானானோம். 100க்கு 100 நீங்கள் நீதிமானாக தான் இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் நீதிமான். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, நீதிமானாக இருக்கிறீங்க. நீங்கள் செய்ததினால் நீதிமான் ஆகலை, கர்த்தருடைய கிருபையினால் விசுவாசத்தின் மூலமாக நீதியை பெற்றுக்கொண்டீர்கள். ஹல்லேலூயா. தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாபெரும் கிருபையை எங்களை நீதிமான்களாக்கி, குற்றம் இல்லாதவர்களாய் ஆக்கி, தண்டனையிலிருந்து எங்களை தப்புவித்தீர். ஆகவே வியாதி, பாவம், தரித்திரம், சங்கடம், கஷ்டம், கவலை, நரகம், இந்த தண்டனைகள்லாம் எங்களுக்கு நிகழ்வது இல்லை. ஏன்னா நாங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் குற்றவாளிகள் அல்ல, எங்களை நிரபராதிகளாக ஆக்கியிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாய் சரிநிகராய் நின்று உமோடு கூட உறவாடக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்தும் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையில் நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களை குணமாக்கி இருக்கிறீர் என்று, நாங்கள் விடுதலையானோம் என்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். நாங்கள் கேட்டதின்படி நடக்க எங்களை தாழ்த்துகிறோம். சகல கனமையுமே உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் இருப்பதாக.